திருச்சிற்றம்பலம். ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பின்னுருவானாய் போற்றி. வண்டோங்கு செங்கமலம் கழுநீர் மல்கும் மதமத்தம் சேர் சடைமேல் மதியம் சூடி தின்தோள்கள் ஆயிரமும் வீசி நின்று திசை சேர நடமாடி சிவலோகனார் உண்டார் நஞ்சு உலகுக்கோர் உறுதி வேண்டி ஒற்றியூர் மேய ஒளிவண்ணனார் கண்டேன் நான் கனவகத்தில் கண்டேற்கெந்தன் கடும் பிணியும் சுடும் தொழிலும் கைவிட்டவே. திருச்சிற்றம்பலம். நானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதற் கடலே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரடே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பத் பெருமானுடைய திருவிடைகளில் நான் மனவழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவனே செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் மனங்கலந்த வணக்கம். சேக்கிழார் பெருமானுடைய திருத்தொண்டர் புராணம் என்ற ஒரு அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவும் நமக்கு கூட்டியிருக்கிறது. நாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அதை கழுக்குன்றம் சென்று திருவான்மியூர் வந்தடைந்தார் என்று நாம் பார்த்தோம். திருவான்மியூர் ஒரு சிறந்த தலமாக விளங்குவது. என்னுடைய தந்தையார் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல என்னுடைய அப்பாவுக்கு அப்பா அவங்க சென்னையில உடம்பு சரியில்லாம உடல் நலம் குறைவாக கொஞ்சம் கடைசி காலம், ரொம்ப வயசாகலப்பெல்லாம் ரொம்ப இளமையிலேயே அதெல்லாம் போயிட்டாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் இருந்த பொழுது திருவான்மையூர்ல ஒரு பெரியவர், சைவ பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவரை போய் பார்க்க வேண்டும் என்று என்னுடைய தாத்தா விரும்புகிறார். அவரால் முடியாது, நீ போய் பார்த்து வாப்பா என்று சொல்ல, அன்னைக்கு இருந்த காலத்துல ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இப்ப இருக்கிற பாரிஸ் ஏர்போர்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் எதிரில், அங்கிருந்து திருவான்மியூருக்கு அப்பா அப்ப நடந்து போயிருக்காங்க. அந்த காலத்துல நடந்து போயிருக்காங்க. நடந்து போற பொழுது எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி பாதை கிடையாது, எல்லாம் ஒற்றையடி பாதை, காடு அப்படிதான் இருந்தது. இப்போ சென்னையில பெரிய பெரிய நகரங்களா இருக்கிறதுலாம் அன்னைக்கு வெறும் காடா இருந்தது, நகரப்பகுதிகளா இருந்ததெல்லாம். அப்ப திருவான்மியூர் இன்னும் காட்டுப்பகுதி. அங்க சென்று அவரு அந்த பெரியவரை போய் வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அந்த பெரியவர் உடனே சொன்னாராம், வந்தையே கோயிலுக்கு போயிட்டு வந்தியாப்பான்னு கேட்டாராம். திருவான்மியூர் வந்தையே, பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தியா? இல்லையா, இப்ப நேரம் அவங்களதான் பார்க்க வந்தேன்னாலாம். அதெல்லாம் அவரை போய் பாரு முதல்ல, அப்புறம் என்ன பார்க்கலாம் என்று திருவான்மியூருக்கு முதல்ல வந்த உடனே போய் பெருமானை பார்த்துட்டு தான் அப்புறம் நீ பார்க்கணும் என்று அந்த மரபை அவர் சொன்னார். ஒரு ஊருக்கு நாம் போறோம்னு சொன்னா அந்த ஊர்ல உறவுக்காரர் இருக்கலாம். நாம் முதல்ல சைவ மரபுல அந்த ஊர்ல இருக்கிற பெருமானை முதல்ல, அவர் தான் நமக்கு உறவு, அவர் தான் நமக்கு உறவு. முதல்ல அந்த உறவை முதல்ல போய் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் தான் அடுத்தவங்க போகணும் என்று அவர் சொன்னார்னு அப்பா சொல்லியிருக்கிறார். அதனால நான் திருவான்மியூர் பெருமானை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் நான் அவரை போய் பார்த்து பேச்சு வந்தேன் நானே சொல்லியிருக்கிறார். நாம இப்ப திருவான்மியூருக்கு போற பொழுதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் வரும், பெருமானை தரிசிக்கிற பொழுதெல்லாம் அந்த ஞாபகம் வரும். தந்தையாருக்கு ஒரு பெரியவர் சொன்னது, அந்த மரபிலே நான் இளமையில பள்ளிக்கூடத்துல படிக்கிற பொழுது அங்கதான் திருவான்மியூர் தான் போய் தங்கணும், இரவு நேரத்துல அங்கதான் தங்கணும். நாங்க குழந்தைகள்லாம் அழைத்து போறாங்க இல்லையா, சென்னைக்கு சுற்றுலா அழைத்து போற பொழுது 9வது படிக்கிற ஞாபகம், 10 இல்ல 9ஓ 10ஓ படிக்கிறேன். அப்ப அங்க போய் திருவான்மியூர்ல அப்ப இந்த பெரிய கோயில்லாம் அது கிடையாது, கோபுரம் கிடையாது. அது எதுல ஒரு சத்திரம், அங்கதான் தங்கியிருந்தோம். அங்கே தங்கியிருந்து மறுநாள் காலையில கோயில் தரிசனம் பண்ணோம். என்ன விளையாட்டு பிள்ளைதான், என்ன தரிசனம், சும்மா கோயிலை சுற்றி பார்த்து வந்ததான தவிர
அப்ப என்ன பக்தி எல்லாம் உண்டா? விளையாட்டு விளையாட்டா போய் பார்த்துட்டு அந்த மாதிரி வந்தோம். அப்ப அன்றைக்கே நம்ம பெருமான் வந்து திருவான்மியூர்ல இரவு தங்க வைத்திருக்கிறான் அப்படின்னு நமக்கு எல்லாம் இப்ப எண்ண வேண்டியதா இருக்கு. அறியாத வயதிலேயே நாம் திருவான்மியூர் தரிசனம் செய்திருக்கோம். அது பின்னாலே இப்பொழுது நமக்கும் திருவான்மியூருக்கு ரொம்ப தொடர்பு ஏற்பட்டு தேவாசிரி மண்டபத்துல எவ்வளவோ நம்ம பேசியிருக்கோம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில பேசுவதை தவிர சிவராத்திரி எல்லாம் போய் பேசும். அது கொஞ்சம் தளர்ச்சி விடுற போதெல்லாம் போய் அங்கதான் போய் பார்க்கிறோம். இன்னும் கோயில்ல முறையா இன்னும் அவங்க ஆரம்பிக்கல, அதெல்லாம் எதுவும் ஆரம்பிக்கல. அதனால போக முடியல. இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள் போகலாம், போறது பற்றி இல்லை. அந்த அப்படி திருவான்மியூர் தான். திருவான்மியூர் மருந்தையினர், மருந்தீஸ்வரருக்காக ஒரு திருவான்மியூர் மருந்தையினர் சேர்ந்து பணிந்து அன்பினோடும் பெரு வாய்மை தமிழ் வாடி அம்மருங்கு பிறப்பறுத்து தருவார் தம் கோயில். இது இப்படி போடுறேன். இப்பதான் கரண்ட் வருதுன்றாங்க. இப்பதான் அதை நம்ப முடியல. சும்மா அது போட்டு பார்ப்போம். திருவான்மியூர் மருந்தை சேர்ந்து பணிந்து அன்பினுடும் பெருவாய்மை தமிழ் பாடினார். உண்மையை சொல்லுகின்ற சைவ உண்மையை சொல்லுகின்ற அந்த பெருவாய்மை என்ற பெருவாய்மை தமிழ் பாடினார். அம்மருங்கு பிறப்பறுத்து தருவார் கோயில் தான். அது பக்கத்துல இன்னும் பிறப்பறுத்து தருகின்றவருடைய கோயில் நம்முடைய பெருமான் இருக்கின்றது. பிறப்பறுத்து தருவார் அப்படின்ற போனீங்கன்னா அந்த நோய் தீர்த்து அந்த டாக்டர் பார்த்தா நோய் போடுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பிறப்பறுக்க விடுனா அந்த மாதிரி பார்க்கணும். பெருமானை பார்த்தால் பிறப்பறுத்து தருவார்தம் கோயில் பல சார்ந்து இறங்கி தமிழ்வேந்தர்னே சொல்றார் நாவுக்கரசரை. தமிழ்வேந்தர் மறுவாரும் மலர்ச்சோலை மயிலாப்பூர் வந்தடைந்தார். மயிலாப்பூர் வந்து அங்கே பாடுகிறார். இந்த அடைந்தான் பார்க்கிறோம். அடுத்த பாட்டுல வரைவளர் மாமயில் என்ன மாவடவிசை மெஞ்சாடும் தரைவளர் சீர் திருமயிலை சங்கரனார் தாழ் வணங்கி உறைவளர் மாலைகள் அணிவித்து உளவார படையாளி திருவளர் வேலைக்கரை போய் திருவொற்றியூர் சேர்ந்தார். அதனால மயிலாப்பூர்ல நிச்சயம் பாடியிருக்கிறான்னு தெரியுது. உறைவளர் மாலைகள் அணிவித்தார் அப்படின்றார். உறைவளர் மாலைகள் என்பதனாலே வாக்கினாலே பெருகுகின்ற தமிழ் மாலைகளை அவர் சாத்தியிருக்கிறார். ஆனால் அதெல்லாம் இப்போ கிடைக்கல. மயிலாப்பூர் பதிகமும் நமக்கு கிடைக்கல, அப்பர் பாடிய பதிகம் நமக்கு கிடைக்கல. அது பல பதிகங்கள் பாடினார். மாலைகள் சொல்றதுனால பதிகங்கள் பல பாடி இருக்கலாம். எதுவும் இப்பொழுது நமக்கு கிடைக்கல. இங்கே போன பாட்டுல சொல்ற பொழுது பிறப்பறுத்து தருவார் கோயில் பல சார்ந்தான் சொல்றார் இல்லையா. இந்த பல என்பன என்ன என்று கைமணிதான் அவர்தான் எழுதுறார். அதுதான் பின்பற்றியவர்தான் உரை எழுதுறாங்க. நெடுங்குன்றம், குன்றத்தூர், திருநின்றவூர், திருவேற்காடு, நெற்குன்றம், வெளிதாயம் இவையெல்லாம் சென்னையை சுற்றி இருக்கின்ற இடம். அது பக்கம் பக்கமா இல்லை, குறைவா இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அந்த காலத்துல அவையெல்லாம் அடுத்தடுத்து ஊரா இருந்திருக்கு. திருவேற்காடு, லலிதாயம்னா இன்றைக்கும் கூட கோயில், சிறந்த கோயிலாக நாம் வழிபடுறோம். நெற்குன்றம், குன்றத்தூர் நமக்கு தெரியும், சேக்கிழாருடைய அவதார ஸ்தலம். இதெல்லாம் சென்று பாடியிருக்கலாம் தான் சொல்றார். அது பதிகம் நமக்கு கிடைக்கல. இதெல்லாம் பல பதிகங்கள் பல இடங்கள்ல பாடினார் சொல்றாரு தவிர எது எதுன்னு தெரியல. முக்கியமா மயிலாப்பூர் பதிகமே கிடைக்கல இல்லையா. மயிலாப்பூர்ல பாடுகிறா, அதுவே கிடைக்கலையே. அதனால உறைவளர் மாலைகள் அணிவித்து உழவாரப்படையாளி திருவளர் வேலைக்கரை போய் திருவொற்றியூர் சார்ந்தார். திருவொற்றியூருக்கு போகிறார் என்று வருது. அங்க ஒற்றியூர் வளநகரம் ஒளிவிய மணிவீதிகள் விளக்கி நற்கொடி மாலைகள் பூகம் நறுங்கதலில் நிறை நாட்டி பொற்குடங்கள் தீபங்கள் ஒளிவித்து மற்ற அவரை எதிர்கொண்டு கொடுப்புக்கு வழித்தொண்டர்.
வரவேற்பு எல்லாம் எப்படின்றதுக்கு அந்த இந்த பாட்டெல்லாம் ஒரு சான்று நமக்கெல்லாம். இன்றைக்கு வரவேற்பு செய்யணும்னா என்னெல்லாம் பண்ணலாம்? நகரத்துல எல்லாம் ஒளிமணி வீதிகள் எல்லாம் விளைக்கிறார்கள், நல்லா சுத்தப்படுத்தினாங்க வீதிகளை எல்லாம். கொடி மாலைகள், அப்புறம் பாடை மரம், கமுக மரம், பாக்கு மரம் வரிசையாக நட்ட நிறை நாட்டி என்றால் வரிசையாக அந்த தெருப்புற வரிசையா வைக்கிறது. ஒவ்வொரு வீட்டையும் பொற்புடங்கள், தூபங்கள், ஜீபங்கள் இதெல்லாம் ஒரு சைவ பெரியவரை வரவேற்கும் என்றால் இதெல்லாம் செய்ய வேண்டும். இது நமக்கு தமிழ் மரபில சேக்கிழார் சொல்லுவது சிவநெறியிலே இதெல்லாம் செய்யலாம். பொற்புடங்கள் என்பதனாலே கலச ஏற்பாடு செய்து அவர்களை வரவேற்பது. கும்பத்தோடு மரியாதை, இப்ப சொல்றாங்களே கும்ப மரியாதை என்று, அதுபோல பொற்கடங்களை வைத்து வழிபடும். திருநாவுக்கரசரும் அத்திருவொற்றியூர் அமர்ந்த பெருநாகத்தின் சிலையார் கோபுரத்தை இறங்கினார். இறங்கி அந்த கோபுரத்தை வணங்கித்தான் உள்ளே போகணும். அதெல்லாம் ஒரு முறை சைவ மரபுல. திருநாவுக்கரசரும் திருவொற்றியூரில் இருக்கின்ற பெருநாகத்தன் தின் சிலையார்ந்தார். நாகம் வாசுகி, பெருநாகம் வாசுகித்தான் நானாக வைத்தார். திரிபுரம் எரிக்கிற பொழுது மேருமலையை வில்லாக உடைத்தார். அப்படிப்பட்ட பெருமான் அவருடைய கோபுரத்தை இறங்கி இருக்கின்ற அந்த உயர்ந்த கொஞ்சம் கோபுரம் இப்ப கொஞ்சம் உயரமா இருந்திருக்கும். அதை இறங்கினால் இறங்கி புக்கு ஒரு ஞான தொண்டருடன், இங்கே பல வகையான ஞான தொண்டர்கள்லாம் இருந்தார்கள். அந்த தொண்டர்களோடு உருகி வலம் கொண்டு அடியார் கருணாமும் தவிர்ப்பாரை கைதொழுது முன்வீழ்ந்தார். ஒற்றியூர் பெருமான் பிறப்பை தவிர்ப்பவர். அவரை மனம் உருகி வணங்கி வலம் வந்து முன் வீழ்கிறார், திருமுன்னே வீழ்கிறார். அப்புறம் எழுதாத மறையளித்த எழுத்தறியும் பெருமான் என்று முக்கியமான சொல்றாங்க. அது தலபுராணத்துல மிக முக்கியமான ஒரு வரி. அது சுங்கம் தவித்த பெருமான் என்று எந்தெந்த கோயிலெல்லாம் வரி கட்ட வேண்டும் ஒரு அரசன் ஓலை அனுப்பினானா, திருவொற்றியூர் பெருமான் என்ன பண்ணாராம்? வரி பிளந்து எழுதினாராம். திருவொற்றியூர் நீங்களாக எழுதினாராம். எனவே அரசாங்கத்துக்கு வரி, மற்ற கோயிலெல்லாம் வரி கொடுக்குது, இங்க கேட்காதப்பா என்று திருவொற்றியூர் மட்டும். நான் ஏன்னா நானே ஒற்றியூர்ல இருக்கிறேன், என்னுடைய ஊரே ஒற்றியூர் வச்சு வச்சிருக்கிறேன், நான் எங்க வரி கொடுக்குறேன், நீதான் என்ன கொடுத்தா கொடுக்கணும் என்பது போல அந்த வரி பிளந்து எழுதினாராம். ஒற்றியூர் நீங்களாக என்று எழுதினால் அவருக்கு எழுத்தறியும் பெருமான் என்று வந்தது என்கிறார்கள். அது தலவரலாறு. அதை சேக்கிழார் உடன்பட்டு எழுதுறார். எழுதாத மறையளித்த எழுத்தறியும் பெருமான். எழுதாத மறையா இருக்கிற வேதங்களை எல்லாம் சொன்னவர் அல்லவா? வேதங்களை எல்லாம் சொன்ன பெருமான் அவன் எல்லா எழுத்தும் தெரியலையா? எல்லா எழுத்தும் தெரியும். எனவே அந்த அரசாங்க ஓலைகளை என்ன இருந்துன்னு தெரிஞ்சிட்டாராம். தெரிந்து கொண்டு வரி பிளந்து எழுதினாராம். நீங்க பார்க்கணும், தடுத்தாட்கொண்ட புராணத்துல சுந்தரரை தடுத்தாட்கொள்வதற்கு ஒரு ஓலையை தயாரிக்கிறார் இல்லையா? பொதுவா ஒரு மூல ஓலையை தயாரிக்கிறார் இல்லையா? அதை கீழ்ச்சி போட்டோன்னு அதை பத்தி பரவாயில்லப்பா, ஒண்ணு வேற ஒண்ணு இருக்குதுன்றார் இல்லையா? அவருக்கு என்ன, எத்தனை ஓலை அவர் உடனே தயாரிச்சுடுவார். ஓலை அவருக்கு அது தெரியாது. இந்த ஓலை தானே அவர் சான்று ஓனார் மேல கிழிச்சு போட்டார். கிழிச்சு போட்ட உடனே அதை சொல்றாரு, வேற ஓலை வரும் இருக்கு, அதை சொல்லாம என்ன சொல்றார்? கிழித்து தானே நிரப்பினான் அடிமை என்றார். மூச்சியால் நான் கொடுத்த ஓலையை மூச்சியால் கிழித்தான். கோபத்துல கிழித்து போட்டான் இல்லையா? கிழித்து போட்டதே சான்றுன்றார். இதுவே எனக்கு அவன் அடிமைன்றது சான்று. ஏன் கிழிச்சு போடுறான்? டாக்குமெண்ட்டை சான்று கிழிச்சு போடுறான்னு என்ன அர்த்தம்? அப்ப அவன் அடிமைன்னு தெரியும். அதுக்கு ஒரு மூலமா சான்றை காட்டினா சான்றை கிழிக்கிறான் என்றார். அங்க அப்படியே சொல்ற, மூச்சியால் கிழித்த ஓலை அதை கிழித்து தானே நிரப்பினான் அடிமைனாரான். சுந்தர் பார்த்துட்டு இந்த ஆளிமா இப்படி வாதம் பண்றான், நாம கிழிச்சு போட்டா போயிடுவான்னு பார்த்தா அதையே சான்றாக வைத்து வாதம் பண்றான். எவ்வளவு வழக்காடி இல்லையா? பார்த்தார், குடைமறை காதினானை கோதில் வரை குடைமறை காதினான், குடை வரைச்சிட்டு வந்திருக்கான் பெருமான். கோதில் ஆரூரர் நோக்கி விடைவொரு மனமுன்றாரு. ஒரு ஆசை வருதான். அவர் பார்த்த உடனே ஒரு பழைய விருப்பம் இல்லையா? அவர் பார்த்தது இல்லையா?
அந்த பழைய விருப்பம் ஒரு வருதான். விடைவொரு மனமும் பொங்கி வருதான் அந்த ஆசை. இருந்தாலும் பழைய மன்றாடி போலும் பழைய மன்றாடியான் இருந்தாலும் கேசையா ஆடி பழக்கம் அல்லது இருக்கு, வழக்காடிய பழக்கமும். சொன்னதை கிழித்தது அதையே வைத்துக் கொண்டு அடிமை நிரப்பினான் சொல்றாரு என்று பழைய மன்றாடி போலும் என்று சொல்றாருன்னு சேர்க்கிறார் பாரு. அழகாக மன்றாடினா அவர்தான் மன்றத்துல எப்போ ஆடுறவர் தானே. மன்றாடினா மன்றாடியார் பெருமான் மன்றத்திலே ஆடுகிறான். இன்னொன்று இதுபோல் சபையிலே வழக்காடுறான். சொல்லி வைத்த மாதிரி நீங்க பெரிய பிராந்தி படிச்சீங்கன்னா மனுநீதி சோழனுடைய வழக்கு, அப்புறம் முதல்ல எடுத்த உடனே திருநீலகண்ட நாயனாருடைய வழக்கு, அப்புறம் ஏற்பகை நாயனார், இது வரிசையா, அப்புறம் அமர்நீதி நாயனார், எல்லாம் வழக்கா வரும். பார்த்தோம் எல்லா இடத்துலயும் வழக்கு வைத்து ஆண்டு கொண்டுதான் பெருமான் ஆண்டு கொள்கிறான். அதுபோல இங்கே எழுதாத மறையடித்த எழுத்தறியும் பெருமானை தொழுது ஆர்வமுற நிலத்தில் தோய்ந்து எழுந்தே அங்கமெல்லாம் முழுதாய பரவசத்தில் முகிழ்த்த மயிர்கால் மூழ்க விழு தாரை கண்புழியே விதிர்ப்புற்று விம்மினார். ஒரு தனிப்பாட்டை அப்பர் பெருமானுடைய உணர்ச்சிக்கு சொல்றார். எழுத்தறியும் பெருமானை ஆர்வமோடு நிலத்திலே தோய்ந்தார் என்ற, அப்படியே விழுந்தார். நிலத்திலே தோய்ந்தார் என்றால் தண்ணில தோய்க்கிறாங்க இல்லையா துணியை, அந்த மாதிரி அவர் தோய்ந்தார், நிலத்திலே தோய்ந்தார். முழுமையாக உடம்புல எந்த அங்கமும் இல்லாமல் அஷ்டாங்கமும் நிலத்திலே தோயும்படியாக விழுந்தார். அங்கமெல்லாம் பரவசம், மகிழ்ச்சியினாலே பரவசம். அதனால் மயிர்கூச்செறிகின்றார். முகிழ்த்த மயிர்கால் முழக விழு தாரை, கண்களிலிருந்து தாரை தாரையாக கண் பொழிகிறது. விதிர்ப்புற்றார் விம்மினார். அப்புறம்தான் ஒரு பதியம் பாடுறார். வண்டோங்கு செங்கமலம் என எடுத்துனார். இந்த மாதிரி சில இடங்கள்ல பதிகத்தினுடைய தொடரை சொல்றார் பாருங்க. சில இடங்கள்ல பொதுவா பதிகம் பாடினால்ட்டு போயிடுறார். அதனால அவர் காலத்திலேயே அவர் சேக்கிழார் எண்ணி இருக்கலாம், இங்கெல்லாம் பாடி இருப்பார், பாடாம இருக்க மாட்டார், போனா சும்மா வந்துருக்க மாட்டார். அது கிடைக்கவில்லை என்பதனாலும் அவர் காலத்திலோடு கிடைக்காம வந்திருக்கலாம். எனவே பல பதிகம் பாடினார்னு சொல்றாருன்னா அவர் காலத்திலே அது கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இல்லை என்றால் அந்த முக்கியமான பாட்டினுடைய தொடரை எடுத்து சொல்றார். அவர் காலத்திலே கிடைத்த பதிகம் என்றால் தொடர் எடுத்து சொல்றார். எனவே வண்டோங்கு செங்கமலம் என எடுத்து மனம் உருக பண்தோய்ந்த சொல் திருத்தாண்டகம் பாடி பரவுவார். கரெக்டா சொல்றாரு. திருத்தாண்டகம் பாடினார் என்று அது திருமுறை திருவிருத்தம் அல்ல, திருநேரிசை அல்ல என்று வண்டோங்கு செங்கமலம் என எடுத்து மனமுருக பண்தோய்ந்த சொல் திருத்தாண்டகம் பாடி பரவுவார். விண்தோய்ந்த புனர்கங்கை வேணியார் திருவுருவம் கண்டு ஓங்கு களிசிறப்ப கைதொழுது புறத்தணைந்தார். விண்தோய்ந்த புனர் கங்கை வேணியார், விண்ணிலே வானநதியாக இருக்கின்ற கங்கையை சடையில வைத்துக் கொண்டிருக்கின்ற பெருமாளுடைய திருவுருவத்தை கண்டு களி சிறப்பு மகிழ்ச்சி சிறக்க கைதொழுதார், புறத்து அணைகிறார் என்று வருது. 6ஆம் திருமுறை தாண்டகம். சும்மா கொஞ்சம் பார்க்கலாம். வண்டோங்கு செங்கமலம் என்று வருது. 45வது பதிகம் போட்டிருக்காங்க. 6ஆம் திருமுறை 45வது பதிகம். இது ஒற்றியூர் பதிகம். வண்டோங்கு செங்கமலம் கடுநீர் மல்கும் மதமத்தம் சேர் சடைமேல் மதியம் சூடி. 6ஆம் திருமுறை 45வது பதிகம். தின்தோள்கள் 1000 வீசி நின்று இசை சேர நடமாடி சிவலோகனார் உண்டார் நஞ்சு உலகுக்கோர் உறுதி வேண்டி ஒற்றியூர் மேய ஒளிவண்ணனார் கண்டேன் நாம் கனவகத்தில் கண்டேற்கு என்ற கடும்பிடியும் சுடுந்தொழிலும் கைவிட்டவேன். கண்டேன் நான் கனவகத்தில், கனவிலே கண்டேன். பெருவாரை நான் கனவிலே கண்டேன், அதனால் எனக்கு பிணி நீங்கியது, சுடும் தொழில் நீங்கியது என்ற அந்த பிணி நீங்கியது.
கடும்பிடியும் சுடுந்தொழிலும் நீங்கியதுன்ற. அவரை பார்த்த அந்த இன்பத்தினால் எனக்கு இந்த துன்பம் நீங்கியதுன்னா அவர் சொல்றது 1000 தோள் என்று சொல்றார். அது அந்த வியாபகத்தை குறிப்பதற்கு சில சமயங்கள் அப்படி பாடுவாங்க. என் தோள் வீசி நின்றாடும் பிரானை தான் இவர் பாடுறார். ஆனால் 1000 தோள் என்று சொல்றதுக்கு என்ன காரணம் என்றால் அவர் வியாபகமாக இருக்கிறார். 4ஆம் திருமுறையில திருவாரூர் தான் நினைக்கிறேன், 1000 பொன்வரை போலும் 1000 தோளுடையான் என்று பாடுறார். நாலாம் திருமுறை வர ஞாபகம், 1000 பொன்வரை போலும் 1000 தோளுடையான் பாடுறார். அதுபோல இங்கே தின்தோள்கள் 1000 வீசி என்றால் வியாபகப் பொருளாக எல்லாம் இருந்து உலகமே அரங்கமாக, திருமூலர் சொல்றது போல எங்கும் திருநட்டம் எங்கும் சிதம்பரம் சொல்றார் இல்லையா, அதேதான். எல்லா இடங்களிலும் நாடுகிறான் என்றால் 8 தோள் நடக்க முடியாது இல்லையா. எனவே 1000 தோள்கள் என்று வியாபகத்தை குறிக்கிறது. தின்தோள்கள் 1000 வண்டோங்கு செங்கமலம்னார். செங்கமலம்ன்றது தாமரை, கடுநீர், குவளை, மதமத்தம், உன்மத்தம், சேர் சடையினர். குவளை மலர்களும் தாமரையும் உன்மத்தமும் சடையிலே சேருதுங்க. அப்புறம் மதியம் சூடினார், சடையில பெருமதி. 1000 தோள்களால் வீசி நடமாடுகிறார். திசை சேரன்னு சொன்னார் பிறகு. திசை சேர, எல்லா திசையும் சேரும்படியாக ஒரே இடம், எல்லாம் ஒண்ணா, ஒரு திசை மட்டுமல்ல. திசை சேர நடமாடினார் சிவலோகனார். உண்டார் நஞ்சி உலகுக்கு உறுதி வேண்டும், உலகமெல்லாம் உயிரெல்லாம் பிழைக்க வேண்டும் என்பதற்காக நஞ்சை உண்டார். தேவர்களுக்கு நஞ்சு உண்ட வரலாறு, நம்ம மாதிரி இருக்கிற சகலருக்கெல்லாம் ஆணவத்தை நீக்கிய வரலாறு. அப்படிதான் வச்சு உண்டார் நஞ்சு, நம்முடைய ஆணவத்தை நீக்கினார் என்பதுதான் நஞ்சு உண்டதனுடைய குறிப்புன்றார். அதனால் எனக்கு கைவிட்டது எல்லாம் கைவிட்ட போது எது? சுடும் கடும் பிணி, சுடும் தொழில். சுடும் தொழில் என்பது அந்த வருத்தம், கடும்பிடி என்பது நோய், சூளை நோய். இவையெல்லாம் நீங்கியதுன்னு அர்த்தம். ஏன்? நான் கனவிலே கண்டேன். அப்ப கனவில் கண்ட செய்தியை சில இடங்கள்ல பாடுறாங்க, அதை இங்க பாடியிருக்காரு. கண்டேன் நான் கனவகத்தில், கண்டேற்கு கனவத்திலே கண்ட எனக்கு கடும்பிடியும் சுடுந்தொழிலும் கைவிட்டது என்றால் அடியவர்களுக்கு நேராகவும் வந்து அருள்வான், கனவிலும் வந்து அருள்வான் என்பதுதான் நம்முடைய கொள்கை. நமக்கெல்லாம் கனவு தான் வருவோம், அதுக்கே வரமாட்டேன்றோம். எப்போ அப்படி வந்து லேசா அவர் தான் வந்தாரா, வேற யாருன்னா வந்தாங்களா என்பது போல சந்தேகப்படும்படியே வந்து போயிடுறான். அவர் சொல்றா இல்லையா, நான் அவர்தான் பார்த்தேன், நான் நல்லா பார்த்தேன், கழிய கண்டிலேன் கண்ணத்திலே கண்டேன், நான் நேரதான் பார்த்தேன் ஞான சம்பந்தம். அந்த மாதிரி அவளுக்கெல்லாம் உறுதியாக வருகிறான் பெருமான். அதான் கண்டேன் நான் கனவகத்தில், கனவிலே அடையாளத்தை சூடினான், அடையாளத்தை காட்டி எனக்கு வருகின்றான். அதனால அது ஒரு முக்கிய கனவை நாம எவ்வளவு முக்கியமா கருதுறோம், அதுக்காக சொல்றோம். தத்துவத்துல வேதாந்திகள் எல்லாம் அது கனவு கனவு பொய்யின்றாங்க, நாம கனவு மெய் அப்படின்றோம். கனவு மெய், அதன் மூலமாக பெருமான் நமக்கு அருள் புரிகிறான், நேராவரன் அருள் புரிகிறான்னு பார்க்க. அந்த பாட்டு ஒரு முக்கியமா கனவிலே கண்டேன் என்று ஒரு அர்த்தம் சொல்றார். அதுக்கப்புறம் இதுல பார்க்கிற ஏதாவது குறிச்சிருப்ப ஏதாவது திருமலை 15 அதான் அந்த 9வது பாட்டும் மண்ணல்லை வெண்ணல்லை வளையமல்லை நீ அல்ல அல்லன்னு சொல்றாரு இல்லையா. அது அதாவது நேர்த்தி என்று சொல்லி பிரம்மத்தை பார்ப்பது வேத நெறி. இது பிரம்மம் அல்ல, இது பிரம்மம் அல்லன்னு சொல்றோமா, அது அப்படியே இங்க நமக்கு மாத்திக்கிற. நீ மண்ணாக இருக்கிறாய், இல்ல மண்ணல்லை, விண்ணாக இருக்கிறாய், விண்ணல்லை, அப்படிதான் அப்படி சொல்றோம் நாம். அவன் என்ன சொல்றான், இது பிரம்மமா இல்லை, இது பிரம்மமா இல்லை என்று பார்க்கிற பொருளை எல்லாம் பிரம்மா என்று கேட்டது பிரம்மம் இல்லை இல்லைன்னு நேர்த்தின்னு சொல்றான். நாம் என்ன சொல்றோம், உலகப் பொருளாக இருக்கிறவன் தான்
ஆனால் அவன் உலகப் பொருளோடு தோய்ந்தில்லை என்பதற்குத்தான் வரிசையா சொல்ற. மண்ணல்லை, விண்ணல்லை, வளையவல்லை. அந்த வளையம் என்பது ஞாயிறு போன்ற மண்டலங்கள். வளையம் என்பது வட்ட வளையம் வாங்க. மலையல்லை, கடலை, வாயு அல்லை, எண் அல்லை, எழுத்தல்லை, எரியும் அல்லை, இரவல்லை, பகலல்லை, யாவும் அல்லை, பெண்ணல்லை, ஆணல்லை, பேடுமல்லை, பிரிதல்லை, ஆனாயும் பெரியாய் நீயேண்ட. இவ்வளவு அல்லல்ல சொல்லிட்டு இவ்வளவு இருந்தாலும் ஆனாய் பிரிதல்லை, யான் ஆயும் பெரியான். நான் நான் உன்னை எண்ணுகிறேன் என்ற பிரிதல்லை, ஆயும் நான் விரும்புகின்ற பெருமான், நான் விரும்புகின்ற பெருமானாக இருக்கிறார். உன்னல்லை நல்லாருக்கு, உன்னல்ல உண்மையின் அர்த்தம் நல்லா இருக்கு. தீயை அல்லை, உணர்வறிய ஒற்றியூர் உடைய கோவே. உண்மை பொருள் ஒன்னவர்களுக்குத்தான் அவன் யார் என்று தெரியும். எனவே நல்லாருக்கு அவன் தீயவன் அல்ல, நல்லவருக்கு நல்லவன். உணர்வு அறிய ஒற்றியூர் முடியாதவன், என்ன முடியாது. ஒற்றியூரை பற்றி இங்க சரியா சொல்றார். அகப்பாட்டாவும் சொல்றார், சில பாட்டு அகப்பாட்டாவும் சொல்றார். அதனால அப்படிப்பட்ட அருமையான கண் துவைந்த சொல் திருத்தாண்டகம் பாடி பரவுவார். பின்னால் பெருமானை வணங்கி புறம் போந்தார், கோயிலுக்கு புறமா வருகிறார். விலங்கு பெறும் திருமுன்றில் மேவு திருப்பணி செய்தே. எல்லா கோயிலுக்கும் போய் வெளியே வந்தா, வெளியே வந்து அவர் முன்றிலே திருப்பணி செய்கிறார்னு சொல்வார் சேக்கிழார். உடவாரத்தை வைத்துக் கொண்டு உள்ள போய் கை தொழுவார். வெளியில வந்தோடனே அந்த உடவாரத்தை கையில் எடுத்துவார். கையில் எடுத்துக்கொண்டு தொண்டு செய்கிறார். எனவே கை உழவாரப்படையும் என்று பாடினார். தந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும் எப்பவுமே கையில் இருக்கும். எனவே கோயிலை வணங்கி வந்த உடனே வெளியே வந்த உடனே முன்றில் மேவு திருப்பணிகள் செய்கிறார். செய்து உளம்பொள் திருவிருத்தங்கள், ஓங்கு திருக்குறுந்தொகைகள், களங்கள், திரு நேரிசைகள் பலபாடி கைதொழுது வளங்கள் திருப்பதில் பல நாள்கள் வெயினார் என்று வருது. அந்த திருக்குறுந்தையெல்லாம் பாடினதை எடுத்து போட்டிருக்காங்க. 4 பாடல்கள், 4. ஒண்ணு வெள்ளத்தை என்ற 4ஆம் திருப்பதிகம், 5வது 4ஆம் திருமுறை, அப்புறம் 4ஆம் திருமுறை தான் ஒற்றியூர் 5ஆம் திருமுறை, அப்ப இப்ப சொன்ன 6ஆம் திருமுறை இல்லையா. அதனால திருநேரிசை திருவிருத்தம் எல்லாம் பாடினார் என்று விலங்கு பெறும் திருவொன்றில் மேவு திருப்பணி செய்தே உளம்பல் திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருநேரிசைகள் பல பாடினார். பாடி கை தொழுது வளம்பல் திருப்பதியிலே மேவினார். அதனால திருநேரிசை பாடினார். 4ஆம் திருமுறை எல்லாம் திருநேரிசை. குறுந்தொகை என்பது 5ஆம் திருமுறை. எனவே நேரிசை என்றால் தாண்டகம் 6ஆம் திருமுறை. அதனால திருவிருத்தம் என்று சொன்னால் 6ஆம் திருமுறை, திருநேரிசை என்று சொன்னால் அது 4ஆம் திருமுறை, திருக்குறுந்தொகை என்றால் 5ஆம் திருமுறை. அது வைத்துவோம். அதுல சும்மா சிலவற்றை பார்க்கலாம். 4ஆம் திருமுறை திருநேரிசையாக பாடுறது 45வது பதிகம் இல்லையா. 45வது பதிகம் 4ஆம் திருவொற்றி பாட்டு. ரொம்ப 4ஆம் திருமுறை பாட்டு ரொம்ப, இந்த பதிகம் ரொம்ப அருமையான பதிகம். ஒவ்வொரு பாட்டு முக்கியமான பாட்டா இருக்கு. வெள்ளத்தை சடையில் வைத்த வேதகீதன் தன் பாதம் மெல்லத்தான் அடைய வேண்டி மெய் தரு ஞானத்தீயால் கள்ளத்தை கடிகின்றார் காயத்து கலந்து நின்று உள்ளத்துள் ஒளியுமாகும் ஒற்றியூருடைய கோவியன். விளக்கு வெளியேற்றினா தெரியாதுன்ற, விளக்கை வெளியேற்றினா தெரியாது, உள்ள ஏற்றணுன்ற. ஞானத்தீயால் ஞானமாகிய சுடர், ஞானச்சுடர், அதனால் கள்ளம் போகும்னர், உள்ளத்திலே இருக்கிற குற்றம் போகும்னர். வேதகீதனுடைய பாதத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று விரும்பினால் மெய் தரு ஞான போதும், ஞானத்தீயினாலே வழிவிட வேண்டும். கள்ளத்தை கடிக்க வேண்டும். குற்றம், களவு போன்ற குற்றங்கள், அந்த குற்றங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். காயத்துள் கலந்து நின்று என்றால்
உள்ளத்திலே பெருமானை வைத்தால் உடம்பு ஆலயமாக மாறும். எனவே காயமாக உடம்பு கோயிலாக மாற வேண்டும். உள்ளம் பெருங்கோயில் சொன்னாலே அது மாதிரி ஊன் உடம்பு ஆலயமாக உள்ளம் பெருங்கோயிலாக மாறும். ஊன் உடம்பு என்பது நமக்கு புற ஆலயம். உள்ளம் பெருங்கோயில் என்றால் அது கருவறை. இப்படித்தான் வழிபட வேண்டும். இது அவனே தானே ஆகிய உள்ளத்துள் ஒளியுமாகும். காயத்துள் கலந்து நின்றார் பிறகு. கலந்து நின்று என்பது அவனே தானே ஆகிய அந்நெறி என்றார் இல்லையா சிவஞான போதம். அதுதான் அவனே தானே ஆகி அந்நெறி ஏகனாகி இறைவனி நிற்கின்ற அதான் கலந்து நின்றார். நெய்தரு ஞானத்தி கள்ளம் கழிய வேண்டும், காயத்துள்ளே கலக்க வேண்டும், உள்ளத்துள்ளே ஒளிர வேண்டும். ஒளிர்ந்தால் ஒற்றியூர் உடையவர்கள் பார்க்கலாம். வேதகீதம் பார்க்கலாம். சமயமேல் 6 சமயங்களை சொல்றாரு இங்க. அதுக்கப்புறம் 10ஆம் பாட்டு முழ்குவார் போகம் வேண்டி முயற்சியால் இடர்கள் வந்தால் எழுகுவார் எழுகி நின்று அங்கு இது ஒரு மாயம் என்பார். பல்குவார் பக்தராகி பாடியும் ஆடி நின்றும் உள்குவார் உள்ளத்துள்ளார் ஒற்றியுடைய ஓவியன்னு ஒரு பாட்டு பாடுற. அது கொஞ்சம் பாடல் சிரமமா இருக்குது. முழ்குவார் போகம் வேண்டின் என்று வருது. அந்த முழ்குதல் என்ற வார்த்தை உண்டு, அது வித்தியாசமா இருக்குதுன்ற அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிற ஞாபகம். அப்புறம் இந்த வார்த்தை சொல்ற முழ்காந்திருப்பர் முழ்காந்திருப்பர்னு ஒரு வார்த்தை உண்டு. ஞானியார் சுவாமிகள் நல்ல சிறந்த அறிஞர். அப்பா வியக்கக்கூடிய ஒருவர்ல அவர் ஒருத்தர் ஞானியார் சுவாமி. நல்லா பேசுவாரா, பல விஷயம் அவரால் தான் நாங்க தெரிஞ்சிட்டோம்னு சொல்லுவாங்க. எப்படி படிக்கணும், திருமுறைனா எப்படி படிக்கணும் அவர் தான் சொல்லி கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர் என்ன சொல்றாரு ஒரு இடத்துல எழுதுற பொழுது, உட்கார்ந்திருத்தல்னு வருது ஒரு வார்த்தை, உட்கார்னு ஒரு வார்த்தை வருது. உட்கார்ந்த வார்த்தைன்னு எப்படி வந்தது தமிழ்லன்னு தெரியலன்னு எழுதியிருக்காங்க. ஒரு இடத்துல எழுதுறாங்க உட்காருதல்னா எப்படி அது உட்காருதல் வார்த்தை வந்தது. அது நான் அப்பர் பெருமானுடைய வார்த்தையில முழ்கார்ந்துன்னு வருது, முழ்குவார்னு வருது பாருங்க. முழ்குவார் என்பதுக்கு முழ்கார்ந்து இருப்பர் முழ்கார்ந்து இருப்பர்னு ஒரு வார்த்தை உண்டான் அந்த காலத்துல. அதாவது எப்படின்னா உட்கார்ந்து ஒண்ணு முழங்காலை கையில அப்படி கட்டிட்டு குஞ்சு உட்கார்றாங்க இல்லையா, அதுதான் முழ்கார்ந்திருத்துன்னு அர்த்தமா. இப்ப நம்ம சாதாரணமா உட்கார்ந்து இருக்கோம், அப்படி அல்ல. முழங்காலை சில சோகமா இருந்தா சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, முழங்காலை அப்படி குஞ்சுவாங்க. அதுதான் முழ்கார்ந்திருத்தல். முழங்காலை கட்டி கொண்டு கையில கட்டி கொண்டு பேசாம உட்காந்துருவாங்க. அப்படி கட்டிட்டு உட்கார கூடாதுன்னு திட்டுவாங்க வீட்டுல, என்ன முழங்காலை கட்டி உட்காரு எழுந்து அப்படின்னு. அதுதான் முழ்கார்ந்திருப்பர் என்பதுதான் உட்கார்ந்திருப்பார் மாறிக்கின்றார். முழங்காலை கையால் தழுவி கட்டிக்கொண்டு ஈரடியும் நிலந்துவாய முழங்கால் இரண்டும் நெட்டங்காலிட்டிருத்தலை முழ்கார்ந்திருத்தல் என்பர் என்று விளக்க எழுதுறார். தரையில உட்கார்ந்து கொண்டு அந்த முழங்காலை இப்படி வைத்துக் கொண்டு கையை அப்படி கட்டிக்கிட்டு தலை கவுத்து என்று வருகின்றார். அது பாட்டுல இப்படி வருகிற பசுப்போல்வார் உட்பட்டார் பார்ப்பட்ட சான்றோர் போல் முசுப்போல முழ்கார்ந்திருப்பர். குரங்கு அப்படிதான் உட்காருமா, குரங்கு அப்படித்தானே உட்கார்ந்து நீ பார்த்தா அடிப்போடு இப்படி உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்து. கம்பராமாயணத்துல ராவணன் சொல்றான், ராமனை போய் வெல்ல முடியாதுன்னு சொல்றாங்க எல்லாருமே. அவன் பெரிய வீரங்க. என்னடா அவரை போய் வீரன்ற, அவனை போய் வீரன்ற. மானிடர் இருவர், அவங்க 2 பேரும் மானிடர்கள். முதல்ல ராமனும் இலக்குவனும் மனுஷனுங்க, நாம ராட்சசர்கள். அவன் மனுஷன், ஒரே புடி பிடிச்சி வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் அவன், அப்படிப்பட்டவன். மானிடர் இருவர், அவனை வணங்கணும்னு சொல்றீங்க. ராமனையும் லட்சுமணன் வணங்க சொல்றீங்க. என்ன நான் வணங்கணும் அவனை, நான் ராட்சசன். அப்புறம் அவனுக்கு என்னடா துணைன்னு போயிட்டா, கூனுடை குரங்கு இப்படி குருஜிட்டு கூன் போட்டு வளைஞ்சிருக்கு. அந்த குரங்கு கொண்டு வந்திருக்கான் படையா, குரங்குகளை எல்லாம் படையா கொண்டு வந்து அவனாட அவர் வீரன் என்று ராமனை கடுமையா பேசுவான் ராவணன்.
அப்ப கூருடை குரங்கு மானுடை இருவரை வணங்கி மற்ற கூருடை குரங்கையும் கும்பிட்டு உய்தல் ஊருடை உனக்கு தான், எனக்கு கிடையாது. யான் அது புரிகிறேன் எழுத்து போடாமா விபீஷணன். ஊருடை உனக்கு உம்பிக்கையுமே கடனும். நீ ஒன்னா வணங்க, ஒரு தம்பி விட்டு போ, கும்பகர்ணனை கூட்டு போ, அவங்க 2 பேரும் வணங்கட்டும், நான் வணங்க மாட்டேன் போடா அப்படின்னு விபீஷன்கிட்ட சொன்னதா சொல்லுவான். இவங்கிட்ட கும்பகர்ணன் கிட்ட சொல்லுவான். கும்பகர்ணன் சொல்லி அவன் நீ உனக்கு ஏற்கனவே தம்பி போயிட்டான்டா விபீஷன், அங்க போயிட்டான், எனவே நீயும் போ, 2 பேரும் போய் அவனை வணங்குங்க என்று கிண்டலா பாடுறான். அதனால இந்த கூருடை குரங்கு போல் என்று உட்கார்ந்தாலும் முழுகாந்திருத்து அதாங்க சொல்றார். முழுகுவார் போகம் வேண்டி நின்றால், அப்படி பெண்களோட உட்கார போஸ் அதுதான், பெரும்பாலும் உட்கார போஸ் அதுவான். எனவே அப்படிப்பட்ட பெண்களுடைய போகம் வேண்டினால், அந்த இரும்பத்தை வேண்டினால், முயற்சியால் இடர்கள் வந்தால் எழுகுவார் எழுகி நின்றங்கு இது ஒரு மாயம் என்பார். இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் மாயை என்று சொல்றாங்க அவங்க எல்லாம். அதனால அவளை எல்லாம் எள்ளி இகழ்வார்கள். பல்குவார் என்றால் அச்சப்படும், அச்சம் அர்த்தம். பல்குவார் என்றால் அச்சம். அச்சத்தினாலே பதுங்கி வாழ்கின்றார்கள். அவரெல்லாம் பக்தர்கள். பாடியும் ஆடி நின்றால் உள்குவார். முழ்குவார் எழுகுவார் பல்குவார்னு சொல்றார். இப்படி முழங்காலிட்டு உட்கார்ந்திருக்கிற பெண்களுடைய போகத்தை விரும்புகிறார்கள். துன்பம் வந்தால் அச்சப்படுகிறார்கள், மாயம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் பக்தர்கள் அப்படி அல்ல. பாடியும் ஆடியும் உள்குவார். அவர்கள் உள்குவார், அந்த உள்ளத்துள்ளே ஒற்றியுடைய போய் இருக்கிறார் என்று சொன்னார். அது 4ஆம் திருமுறையில் அப்படி ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் 46வது பாட்டும் நமக்கு ஒற்றியூர் பாட்டு தான். அதுலதான் அந்த முக்கியமா 2 பாட்டு தான் கிடைக்குது நமக்கு. மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி என்ற பாட்டு அங்கதான் வருது. சினமெனும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும் போது மனம் எனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உன்னை உணவும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவில். உன்னை கடைசி காலத்துல இதெல்லாம் மறந்து போவேன், மறியும் போது அறிய ஒண்ணான். எது? மனம்தான் தோணியாக, மதிதான் துடுப்பாக இருக்குது. கூட ஏற்றும் போறது எதுன்னா சரக்கு, சினம் என்னும் சரக்குன்னு. அந்த படகுல நல்ல சரக்கு ஏத்தலையா, மோசமான ஒரு சரக்கு, சினம் என்னும் சரக்கு ஏற்றினோம். அது போற பொழுது என்ன ஆயிற்று? மனம் என்னும் பாறை தாக்கியதுன்னு. அந்த மனம் என்று சொன்னால் மன்மதன், அந்த காமம் என்ற பாறை தாக்குதல். இப்படிலாம் நான் கஷ்டப்படுகிற பொழுது உன்னை உண்ணுகின்ற எண்ணுகின்ற, உன்னை எண்ணுகின்ற உணர்வு வராது எனக்கு. அந்த உணர்வை எனக்கு நீ தர வேண்டும், உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவி என்று பாடுறார். அதுவும் ஒரு முக்கியமான பாட்டா இருக்கு. அதுக்கப்புறம் திரு குறுந்தொகையில் ஒண்ணு பார்க்கலாம். ஒற்றியூர்ல 5ஆம் திருமுறை, அது 24வது பதிகம். ஒவ்வொரு பாட்டை பார்க்கலாம் சும்மா. 24வது பதிகம். ஒற்றியூரும் ஒளிமதி பாம்பினை ஒற்றியூரும் அப்பாம்பு, அதனையே ஒற்றியூர ஒரு சடை வைத்தவன் ஒற்றியூரோட நம்பினை ஓய்வேன். எல்லாம் ஒற்றியூர் வைக்க பார்த்தேன். அதாவது ஒற்றி ஊரும் ஒளிமதியின், அந்த பாம்பு மதியை ஒற்றி ஊர்தான் ஒளிமதி. பாம்பும் மதியும் பகை. எனவே மெல்ல போகுதான் அந்த மதி. பாம்பு பிடிக்கிறதுக்காக மெல்ல போகுது. அந்த பாம்பு இருக்குதுன்றதுக்காக அச்சப்பட்டு அது தெரியாம போகணும்னு மெல்ல ஒதுங்குதான். ஒற்றி ஊரும் ஒளிமதி, மெல்ல நகர்தான். பாம்பு என்ன பண்ணுதான்? பாம்பினை ஒற்றியூரும் அப்பாம்பு. மதியை போய் அது ஒற்றியூர் தான். மதியை பிடிக்கிறதுக்காக பாம்பு ஒற்றி போகுது. மதிக்கு பாம்புக்கு பயந்து கொண்டு மதி ஒற்றி ஊருது. மதியை பிடிப்பதற்காக பாம்பு ஒற்றி ஊரு, இறை பிடிப்பதற்காக மெல்ல ஊரு இல்லையா, அதோ ஊருதான். இதை இரண்டையும் ஒற்றியூர வைத்தவன் யார்? இவன் தானே. இவன் தானே வைத்தான், பெருமான் தானே வைத்தான். இது ரெண்டுத்தையும் எங்கன்னா மதியை சடையில் வச்சுட்டு பாம்பை எங்கன்னா வைக்கலாம் இல்லையா, அதையும் சடையில் வச்சுட்டான் இல்லையா. எனவே பாம்பையும் சடையில் வைத்து மதியையும் சடையில் வைத்தான். 2 ஒற்றியூர் அல்லவா. ஒற்றியூரே ஒரு சடை வைத்தான், ஒரு சடையில வைத்தான்.
அப்படிப்பட்டவனுடைய ஒற்றியூர் தொட நம் வினை ஓடும் என்று அது ஒரு பாட்டு, முதல் பாட்டு நம்ம சொல்லலாம். வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சிறப்பான அது ஒன்று குலாம் பாட்டு பின்னால பாடுறாரு, ஒன்று குலாம். அது போல 8வது பாட்டு, ஒன்று போலும் உகந்து அவர் ஏறிட்டு. ஏறியது ஒன்று, அது காளை. ஒன்று போலும் உகந்து அவர் ஏறிட்டு. காளை வாகனம் ஒன்று. ஒன்று போலும் உதைத்து களைந்தது. உதைத்து நீக்கினார் ஒன்றை, காலால் குறைத்தார். அது யார் என்றால் யமன், காலன். காலனை உதைத்து களைந்தார். ஒன்று போல் ஒளி மாமதி சூடிற்று. ஒரு மாமதி ஒன்று. ஒன்று போல் உகந்தார் ஒற்றியூரரேன். அந்த ஒன்று போல எந்த ஊர் என்றால் ஒற்றியூர் தான் உகந்தது. ஒரு ஊர் எது? ஒற்றியூர் தான். அப்போ காளையை மட்டும் விரும்பினார். எத்தனையோ விலங்குகள் இருக்கிறது, ஆனால் காளையை விரும்பினார். எத்தனையோ தேவர்கள் இருக்கிறார்கள், காலனைத்தான் உரைத்தார். எத்தனையோ மண்டலங்கள் இருக்கிறது, நட்சத்திரம் இருக்கிறது, சூரியன் இருக்குது, அது சந்திரத்தான் வைத்தார். அதுபோல எத்தனையோ ஊர் இருக்குது, ஆனால் ஒற்றியூர் தான் அவருக்கு பிடிச்சது, அங்க வந்துட்டார் அப்படின்னு. ஒன்று போல் உகந்தார் ஒற்றியூர் என்று நயமா பாடுறார். இதெல்லாம் ஒன்றுதல் ஒன்று போலும் ஒன்று போல் உகந்தார் ஒற்றியூர். சரி, அந்த ஒற்றியூரை பற்றி பாட்டு இருக்குது. அங்கு உறையும் நாள், அதுபோல ஒற்றியூர்ல பல நாள் இருந்து பதிகள்லாம் பாடியிருக்கிறார். அங்கு உறையும் நாளின் கண் அருகு உளவாம் சிவாலயங்கள் எங்கும் சென்று இறுதி இறங்கி ஏத்தும் அவர் இறையருளால் பொங்கு புனல் திருவொற்றியூர் தொழுது போந்து உமையால் பங்குடையார் அமர்ந்த திரு பாசூராம் பதி அணைந்தார். திருவொற்றியூர்ல இருந்துட்டு பக்கத்துல சில இடங்கள் எல்லாம் அவர் போயிருக்கிறார். பக்கத்துல இருக்கிற சிவாலயம், அருகுளவாம் சிவாலயங்கள், திருவொற்றியூருக்கு பக்கத்துல இருக்கிற ஆலயங்கள்னா வட திருமுல்லை வாயில், திருக்கள்ளில், புண்ணியகோடீஸ்வரர் கோயில், இதெல்லாம் போயிருக்கலாம்ன்ற. நமக்கு பதிகம் கிடைக்கல. சிவக்கவி மணியார், சிகேஸ்வர், இதெல்லாம் போயிருக்கலாம் சொல்றார். வட திருமுல்லை வாயில் என்னைக்கு நம்ம பார்த்தா அதெல்லாம் தொண்டை மண்டல ஸ்தலங்கள். வட திருமுல்லை வாயில், திருக்கள்ளில் ஞானசம்பந்த பெருமான் பாடுறது, வட திருமுல்லை வாயில் சுந்தரர் பாடுறார். எனவே இங்கெல்லாம் சென்று வழிபட்டிருக்கலாம். அப்போ திருவொற்றியூர்ல இருந்து இப்பொழுது எங்கே போகிறார்? திருப்பாசூர். நீங்க திருவாலங்காடு போற பொழுது, திருவள்ளூர்ல இருந்து திருவாலங்காடு போற பொழுது ரோட்லயே இருக்கும், பக்கத்தே இருக்கும். அந்த மெயின் ரோட்ல கொஞ்சம் இறங்கி போனா திருப்பாசூர் கோயில் நல்லா தெரியும். இப்ப நல்லா இருக்கு, கோயில் நல்லா கட்டிருக்காங்க. திருப்பாசூர் போய் அமர்ந்தார். பாங்குடையார் அமர்ந்த திருப்பாசூர் போய் சொல்ற. திருப்பாசூர் நகர் எய்தி சிந்தையினில் வந்தூரும் விருப்பார்வ மேற்கொள்ள வேயிடம் கொண்டு உலகுய இருப்பாரை இருப்பாரை புறமூர்வு எரித்தருள எடுத்த தனி பொறுப்பார் வெண் கிளையாரை தொழுது எழுந்து பாடுவார் அப்படின்னா. முந்தி மூவையில் எய்த முதல்வனார் என எடுத்துன்றார். பாட்டை சரியா சொல்ற பாருங்க. பதிகத்தை முந்தி மூவையில் எய்த முதல்வனார் எடுக்கிறார். திருப்பாசூரத்துல, திருப்பாசூர்ல சிந்தை கரைந்து உருகு திருக்குறுந்தொகையும் தாண்டகமும் சந்த நிறை நேரி செய்யும் முதலான தமிழ் பாடி எந்தையார் திருவருள் பெற்று ஏகுவார் வாகீசன். பாசூர்ல வந்து குறுந்தொகை பாடியிருக்கிறார், நேரிசை பாடியிருக்கிறார், தாண்டகம் பாடியிருக்கிறார். அதனால 2 தான் நமக்கு கிடைக்குது. திருக்குறுந்தொகை கிடைக்கிறது, திரு தாண்டகம் கிடைக்கிறது. திருக்குறுந்தொகையில 25வது பதிகம் திருப்பாசூர். அந்த பாட்டியை சொல்லிட்டார். முந்தி மூவையில் எய்த முதல்வனார் என்னை எடுத்துன்னு சொன்னதுனால முதல் பாட்டு. முந்தி மூவையில் எய்த முதல்வனார் சிந்திப்பார் வினை தீர்த்திடும் செல்வனார் அந்திக்கோன் தனக்கே அருள் செய்தார் வந்தி செஞ்சடை பாசூரடிகளே அப்படின்றார். அதாவது முந்தி மூவையில் எய்தார் திருவர் மெரித்தார். திருவர் மெரித்தது
சிந்திப்பார் வினை தீர்ப்பார். சிந்திப்பவர்களுடைய வினையெல்லாம் அவரையே எண்ணிக்கொண்டிருந்தால் வினை தீர்கிறது. அவர் அந்திக்கோன். அந்திக்கோன்னா சந்திரன், இரவிலே வருகின்றவர், மாலை நேரத்தில் தோன்றுகின்ற அரசன். எனவே அந்திக்கோன் என்றால் சந்திரன். அவனுக்கு அருள் செய்தார். பந்தி செஞ்சடை பாசூரடிகள். பந்தி என்றால் வரிசையின் அர்த்தம். வரிசை வரிசையாக இருக்கின்ற சடை, நீள நீளமா இருக்கிற சடை, அதை அடைந்த பெருமான். அப்புறம் நாறு கொன்றையும் நாகமும் திங்களும் ஆறும் செஞ்சடை வைத்த அழகனார். மூணாறு பாட்டுல நாறு கொன்றை பூ, நாறுதலும் மனம் பேசுகின்ற கொன்றை. நாகம் என்றால் பாம்பு தான், நாகம் பாம்பு. திங்கள் மதி, அதை வைத்திருக்கிறார் அப்படின்றார். கட்டிவிட்ட சபாடை தவால். அகத்துறை பாட்டாசல் எல்லாம் பாடுறார். சாம்பல் பூசுவார், தாழ் சடை கட்டுவார், ஓம்பல் மூது எருதேறுவார், தேம்பல் வெண்மதி சூடுவார், தீயதோர் பாம்பு மாட்டுவார் அப்படின்னா. இந்த சாம்பல் பூசுவார்னு சொன்ன எடுத்தார் பாட்டை. தாழ் சடை கட்டுவார், சரி. ஓம்பல் மூது எருதேறும். ஓம்பல் மூது எருதுன்றது மூப்பா இருக்கின்ற பழமையா இருக்கின்ற எருது, காளை, காளை வாகனம். அது எப்படி சொல்றாரு? ஓம்பல் என்று சொன்னதுனால காத்தல் அர்த்தம். காளை வாகனத்தில் ஏறி வருகின்ற பொழுது நம்மை காப்பதற்காக வருகிறான், அறவிடையாக வருகிறான். எனவே அறவிடை மேல் ஏறுகிறான் ஓம்பல் சொல்ல. காளை வாகனம் என்பது அடியார்களை காப்பதற்காக உள்ள கோலம், ஏற்றுக்கணும். ஓம்பல் மூது எருதேறுவார் அப்படின்னார் ஒருவனார். தேம்பல் வெண்மதினார். தேம்பல்னா செய்தல் அர்த்தம். தேய்ந்து போ, இழைத்து போ, இழைத்து போகின்ற வெண்மதி, இளம்பெறை, அதை சூடுவார். தீயதோர் பாம்பும் ஆட்டுவார், பாசூரடிகளே. என்ன அதனால சாம்பல் பூசுகின்றவர். காளை வாகனம் என்று சொன்னால் நம்மை காக்கின்ற அறவிடை, காப்பதற்காக அறவிடையில் ஏறுகிறான். இழைத்து போகின்ற வெண்மரியை சூடுகிறான், பாம்பையும் சூடுகிறான் என்று பாருங்க. அதான் திருப்பாசூர்ல சொல்றது. அப்புறம் தாண்டகம் சும்மா பார்க்கலாம். விண்ணாகி முன்னாகி 83வது பதிகம். 83வது பதிகம் திருப்பாசூர் தாண்டகம். பின்னாகி நிலனாகி விசும்புமாகி. அங்க பின்னல்லை மண்ணல்லை வளையமல்லைன்னு பாடினார். அங்க அங்க இங்க அப்படி இல்லை. பின்னாகி நிலனாகி விசும்புமாகி வேலை சூடு ஞானத்தார் விரும்புகின்ற எண்ணாகி எடுத்தாகி இயல்புமாகி ஏழுலகம் தொழுதேத்தி காண நின்ற கண்ணாகி மணியாகி காட்சியாகி காதலித்து அங்கு அடியார்கள் பரவ நின்ற பண்ணாகி இன்னமுதாம் பாசூர்மைய பரஞ்சுடரை கண்டு அடியேன் உந்தவாறே அப்படின்னு. அதெல்லாம் முக்கியமான வரிகளாக நாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. வேதமோர் நான்காய் ஆரங்கமானான். அடுத்த பாட்டுல சொல்றார். வேடனாய் விசயன் தன் வியப்பை காண்பான். விசயன் அர்ஜுனனுக்கு அருள் புரிந்திட சொல்றார். இந்த பாட்டுல ஆடினார் பெருங்கூத்து காளி காண அருமறையோடு ஆரங்கம் ஆய்ந்து கொண்டான் வருது வருது. உமையம் கூடினார் உமையவளும் கோலம் கொள்ள ஆனால் கொலைப்பகழி உடன் கோத்து கோரப்பூசல் ஆடினார் பெருங்கூத்துன்றார். உமையம்மையோடு சேர்ந்து கோலம் கொண்டார், அழகான கோலத்தை கொண்ட கல்யாண சுந்தரனாக இருக்கின்றவர். பெருங்கூத்து ஆடினார் அப்படின்றார். இந்த பாட்டுல விளக்க ஒண்ணு அப்பா கொடுக்குறாங்க. மகாபாரதத்துல சிவனை பற்றிய அருள் கருத்துக்கள் எல்லாம் நிறைய வரும் மகாபாரதத்துல. வடமொழியில வியாசர் அப்படி எழுதியிருக்கிறார் ஸ்லோகங்களை. பல ஸ்லோகங்களை பின்னால எல்லாரும் மாற்றிட்டாங்க.
பல மாற்றங்கள் செய்திருக்கிறார். அந்த சிவனை பற்றிய சிறப்புகள் வருகின்ற இடங்கள்லாம் மாற்றார். அது போல இங்க என்ன சொல்ற பாருங்க, வேடனாய், நான் சொல்றது தாண்டகத்துல, வேடனாய் விசயன் தன் வியப்பை காண்பான், வில் பிடித்து கொம்புடைய ஏனத்தின் பின் கூடினார் உமையவளும் கோலம் கொள்ள, கொலைப்பகழி உடன்கோத்து கோரப்பூசல் ஆடினார், பெருங்குத்து காளி காண என்று இப்படியே வருது இல்லையா? இதுல அந்த பாட்டு எப்படி சொல்லணும்? விசயந்தன் வியப்பை காண்பான், விசயந்தன் வியப்பை காண்பான், உமையவளும் கோலம் கொள்ள, வேடனாய் வில் பிடித்து கொலைப்பகழி உடன்கோத்து ஏனத்தின் பின் கோரப்பூசல் கூடினார், அப்புறம் காளிகான பெருங்கூத்து ஆடினார். அது தனி. அப்ப அந்த பாட்டுல வேடனா என்று ஆரம்பித்து ஆடினார் வரையில் ஒரு வரி. வேடனாய் விசயந்தன் வியப்பை காண்பான், வெற்பிடித்து கொம்புடைய ஏனத்தின் பின் கூடினார் உமையவளும் கோலம் காண, கொலைப்பகடி உடன்கோத்து கோரப்பூசல் ஆடினார் என்றால், ஒரு பன்றியை தேடிக்கொண்டு வருகிறான் பெருமான், துரத்தி கொண்டு வருகிறான். உமையவளும் கூட வருகிறாள், வில்லேந்தி கொண்டு வேடனாக வருகிறான். இந்த கோலம் எல்லாம் அர்ஜுனனுக்காக, அர்ஜுனனுக்காக அவன் தவம் புரிகிறான். இந்த அர்ஜுனன் தவம் புரிகிற பொழுது அவனுக்கு சென்று பாசுவரம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாலே அவர் திருவிளையாடல் புரிகிறார். ஒரே ஏனத்தை, ஒரே பன்றியை அவனும் துரத்த இவனும் துரத்துற மாதிரி ஒரு இடம் வருது. அதை வில்லிபுத்திரார் பாடியிருக்கிறார். வியாசர் பாரதத்தில் அப்படி உண்டு. வியாச பாரதத்தில் அப்படி வருகிறார். உமையம்மையோடு வேட்டுவ கோலத்தோடு உடன் சென்றான் அர்ஜுனிடத்தில்னு வருது. இன்னும் உமையம்மை வந்ததால பல பெண்களும் கூட போனாங்க அவருக்கு, அந்த அம்மாவுக்கு துணையாக. இது ஒரு பெரும் கூட்டத்தோட போனதா பாரதத்துல வருது. அதனால வில்லிபுத்திரார் என்ன பண்ணார், ஒரு பாட்டு அப்ப அது மேற்கோள் காட்டிருக்காங்க. ஓரேனும் தனை தேட ஒளித்தருள் இருபாரத்து ஒருவன், அந்த போர் ஏனந்தனை தேடி கணங்களுடன் புறப்பட்டான், குணங்கள் எல்லாம் சீரேனல் விளை கிரிக்கு தேவதையாம் குழவியையும் செங்கை ஏந்தி பாரியேனை உலகனைத்தும் பணிவுடனே புகழ்ந்திட தன் பதி பின் வந்தாள். யார் வந்தாள் என்றால் உமையம்மை வந்தாளா? எப்படி வராங்க என்று சொன்னால், அந்த பாட்டு எப்படி பாடுறார், ஏனம்னா பன்றின்னு அர்த்தம். ஓர் ஏனம் தனை தேட ஒளித்தருளும் இருபாதம். திருமால் பன்றியாக மாறி தன்னை தேடும்படியாக இருந்தால் அப்ப தன்னுடைய பாதத்தை மறைச்சுட்டான். ஒரு பன்றி தேடி கிடைக்காத அந்த பாதத்தால் ஒரு பன்றியை தேடி வராங்க. இங்க அந்த பன்றி தேடி காண முடியல, திருமால் பன்றி தேடி காண முடியல, காட்டு பன்றி தேடி வரான். போர் ஏனம் தன்னை தேடி கணங்களோடு புறப்பட்டார். குணங்கள் எல்லாம் சீரியேனல் விளை கிரிக்கு தேவதையாம் குழவி. மலைகளுக்கெல்லாம், அதாவது திணைப்புறம் திரையெல்லாம் விளைகின்ற மலை, அந்த மலைக்கெல்லாம் சொந்தமா இருக்குன்னா முருகப்பெருமான். அவன் குழந்தையா இருக்கிறான். தேவதையாம் குழவியை எடுத்துக்கொண்டு செங்கையில் ஏந்தி யார் உலகனைத்தும் படுகின்ற பதி பின்னாலே உமையம்மை வருகிறாள். உமையம்மையும் வருகிறாள். அப்போ பெருமான் வேடத்தோடு வருகிறான். உமையம்மை பின்னால குழந்தைய முருகப்பெருமானை கையில வைத்துக் கொண்டு அந்தமா வராங்க. பின்னால தோழிமார்கள் நிறைய பேர் எல்லாம் வராங்க என்று வருகிறது. எழுதுறான், பரதேரசன் திருமடந்தை என அவள் வேட்டு வெற்றி கோலம் கொண்டவையையும், இங்க வேட்டு வெற்றி கோலம் கொண்டவையும் மற்றும் எண்ணிருந்த மாதர் அவரை சூழ்ந்து நின்றவையும் அணிந்துரைக்கும் முன்னை பாட்டினுடைய இறுதி வழங்க கூறினார். முதல் அம்மையோடு எண்ணிறந்த பெண்டிரும் சென்றார்கள் என்பது வியாச பாரதம். உமையம்மையோடு பெண்கள்லாம் கூட போயிருக்கிறாங்க என்பது வியாசர்கள். இவ்வாறு முதல் நூலை வடிநூல் இலக்கணம் பிழையாது மொழிபெயர்த்து அதற்படையாத்த செய்யுட்களில் நயம் கருதி தொன்மை வரலாறு ஒன்றை ஆண்டு தந்துரைப்பாராய் ஓரையனும் தனையிடை தேட ஒளித்தருள் இருபாலத்து கூறிய அவ்வொன்றனையும் கேட்கப் போறார சிலர் மேற்காட்டிய செய்யுளையே தம் பதிப்பில் மறைத்து பதிப்பித்தார்கள்.
முன்னை பெருநூல்களில் இவ்வாறு சிலவற்றை மறைத்தலும் புகுத்தலும் திரித்தலும் செய்தல் அவருக்கு இயல்பு என்க என்று அது எழுதியிருக்காங்க. மகாபாரதத்துல வியாசர் வெள்ளிபுத்திரார் சொல்ற இந்த பாட்டை அப்படியே எடுத்துட்டாங்க. கிடையாது, இப்ப கிடையாது பதிப்புல. ஏனென்றால் ஒரு பன்றி தேடி பாடத்தை காண முடியாது என்று சொல்லியா திருமாலை பன்றின்னு சொல்லிட்டார் இல்லையா. ஓரேனம் திருமால் தான் போனார், ஆனா பன்றியா தானே போனார். அதே அந்த காலத்துல காஞ்சிபுரத்துல அப்பா கிட்ட கேட்பாங்களாம். அப்பா சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரத்துல வைஷ்ணவர்கள் அதிகம். அப்பதான் அந்த அப்பா செய்வன் தெரியலையா, அதனால சதமா யாரும் சந்திச்சாங்கன்னா இந்த வைஷ்ணவெல்லாம் கேட்பாங்களாம், என்னங்க மாணிக்க வாசக திருவாசகத்துல திருமாலும் பன்றியாய் சென்று சேடும் திருமாலும் பன்றியாய்ன்னு சொல்லிட்டாங்க. அப்படி கேட்பாங்களாம். உங்க மாணிக்க வாசகர் திருமாலை பன்றின்னு சொல்லிட்டாருங்களே, பன்றின்னு சொல்லிட்டாருங்களே சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவாங்களாம், வராகம்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் வாங்கலாம். ஏன்னா அவங்க பூவராக மூர்த்தி வராக அவதாரம் சொல்லுவாங்க. வராகம்னு சொல்லிருக்க கூடாதா, பன்றின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா என்கிட்ட சொன்னது, ஏண்டா வராகனாலும் பண்ணி தானடா. வராகம்னா வட சொல்ல வராகம் பன்றி, இன்னும் வட சொல்ல சொன்னா அது மறைஞ்சு போற மாதிரி தமிழ்ல போய் பன்றின்னு சொன்னா அவ கேவலமா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது தமிழ்ல பாடுறார் மாணிக்க வாசகர், தமிழ்ல பாடுறார் திருமாலும் பன்றியாயின்னு பாடுறார். இங்க அதே மாதிரி ஓர் ஏனம்னு பாடுறார். வில்லிபுத்திரார் ஏனம்னு பன்றின்னு அது ஓர் ஏனம் பாடுறார். அப்ப ஏனம்னா பன்றின்னு சொல்லிட்டார் இல்லையா, எனவே இந்த பாட்டையே நீக்கிட்டாங்க. ஓரேனம் தனை தேட ஒளித்தரும் இருபாரத்து ஒருவன், அந்த போரேனம் தனை தேடி கணங்களோடு புறப்பட்டான்னு பாடுறாரு. இந்த பாட்டையே படுத்துட்டாங்க. வியாசர் சொல்லியிருக்கார், வியாச பாரதம் இருக்குது, மொழிபெயர்த்த வில்லிபுத்திரார் அது முக்கியமா சொல்ல வேண்டும் என்று சொல்றார். இன்னைக்கு இருக்கிற பதிப்புல அதெல்லாம் மாத்திட்டாங்களே, இப்ப இதை மாத்திருவாங்களா? வேடனாய் விசயன் தன் வியப்பை காண்பான் பிற்பிடித்து கும்புடைய ஏனத்தின் பின் நம்முடைய அப்பர் பெருமான் பாடுறாரு. கூடினார் உமையவளும் கோலம் கொள்ள கொலைப்பகை ஒழுங்கொத்து கோரப்பூசல் ஆடினார் சொல்றாரு. இதை மறுக்க முடியுமா? அந்த ஏன் அதெல்லாம் சரி, பன்றியை தேடிக்கொண்டு போனார் என்று சொல்ல வேண்டியதுதானே சிவபெருமானே. ஒரு பன்றி தேடி காண முடியாத பாதங்களால் போனார் சொன்னார். அது குறும்பு தானேன்ற, சைவ குறும்பு தானேன்றாங்க. அவன் சிவபெருமான் போனான்னு சொல்லுங்க. சிவபெருமான் அப்படி வேடனாக எடுத்துக்கொண்டு பன்றியை தேடிக்கொண்டு போனார் பாடுங்க. அந்த மாதிரி பாடுற போது திடீர்னு முதல் வரி மட்டும் ஒரு ஏனம் ஒரு பன்றி தேடியது ஏற்கனவே இவரை அந்த 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 பன்றி பாதங்கள் அகப்படம்னா அது நயமா சொல்றார். ஒரு பன்றி தேடி காண முடியாத பாதங்களால் ஒரு பன்றியை தேடி போகிறான்னு பாடினா அது நயத்துக்காக பாடுறார். அவங்க அதை ஏன் பாடணும்? பன்றியை தேடி போனாலும் பாட வேண்டியதுதானே என்றுதான் அந்த பாட்டை எடுத்தாங்கன்றாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல சைவ சைவ இன போராட்டத்துல வந்த விஷயங்கள் இதெல்லாம் அந்த காலத்துல. சரி இருக்கட்டும், நிறைய மாதிரி இருக்கு. அதான் குறும்புகை தாண்டவம். முந்தி மூவையில் ஈத முதல்வனார் என எடுத்து சிந்தை கரைந்து உருகு திரு குறுந்தொகையும் தாண்டகமும் சந்த நிறை நேரி செய்யும் முதலான தமிழ் பாடி எந்தையார் திருவருள் பெற்று ஏகுவார் வாகீசர். வாகீசர் பெருமான் போகிறார். அம்மலர் சீர்பதியை அகன்று, அருமையான இந்த இடம் பாசு, அங்கிருந்து அகன்று போறார். மைமருவும் களத்தாரை வணங்கி மகிழ்வுடன் போற்றி மெய்மை நிலை வழுவாத வேளாத விழுப்புடுமை செம்மையினார் படையனூர் திரு ஆலவனம் பணிந்தார். திரு ஆலவனம் ஆலங்காடு, திருப்பாசூர் பக்கத்திலே ஆலங்காடு, அங்க போகிறார். இந்த ஆலங்காட்டை பற்றி சொல்ற பொழுது ஒரு வரி சொல்றார். அம்மலர் சீர் பதியை அகன்று அயல் உளவாம் பதி அனைத்தையும் மெய்மருங்கு களத்தாரை வணங்கினார். மெய்மை நிலை வழுவாத வேளாளர் விழுக்குடுமை. வேளாளர் இருந்த இடம் திரு ஆலங்காட்டில் தான். நீலி கதை, எல்லாரும் தீப்பாய்ந்தார்கள், வேளாளர்கள் வாக்குக்காக தீப்பாய்ந்தார்கள் என்ற இடம். சத்தியத்தை காப்பதற்காக நீலி வரலாற்றுல வேளாளர்கள் தீப்பாய்ந்தார்கள் என்று வருகின்றது. அதை சேக்கிழாரும் பாடுறார், சேக்கிழாரும் அதை பாடுறார். அதாவது
திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்துல நம்ம அன்னைக்கு சொல்லியிருக்கிறோம். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் வரலாற்றை சொல்ற பொழுது பல சிறப்புகளை சொல்றார். என்றால் அதை தொண்டை நாட்டுக்கு சிறப்புடையெல்லாம் அவர் சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்லுவார், அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு என்றால், நல் திறம்புரி பழையனூர் சிறு தொண்டர் நவை வந்து உற்ற போது, நான் சொல்றது திருக்குறிப்பு தொண்டனார் படிக்கிறேன். நற்றிறம்புரி பழையனூர் சிறு தொண்டர் நவை வந்து உற்ற போது தம் உயிரையும் வணிகனுக்கு ஒருகால் சொற்ற மெய்மையும் தூக்கி அச்சொல்லையே காக்க பெற்ற மேன்மையில் திகழ்ந்தது பெருந்தொண்டை நாடுன்ற மறக்காம அதை சொல்றார். ஒரு வணிகனுக்காக, ஒரு வணிகன் குற்றம் புரிந்தான், தவறு புரிந்தான், பரத்தை ஒடுக்கம் அவனுக்கு இருந்தது. அதனால அந்த மனைவி அவனை திருத்த பார்த்தா அவன் திருந்தல. இவை இருந்தா நமக்கு தொல்லை என்று அந்த மனைவியை கொன்னுடுறான். மனைவியை கொன்றதால் அவன் என்ன பண்றான், பேயாக உருவெடுத்து, நீலி என்ற பேயாக உருவெடுத்து அவனை கொல்வதற்காக வரான். அப்ப அவன் என்ன பண்றான், இந்த பேயிடத்தில் தப்பிக்க வேண்டுவதற்காக மந்திரவாதிகளை அணுகி ஒரு மந்திரக்கோலை கை கொள்றான். மந்திரக்கோலை கை கொண்டா அவங்களால கிட்ட வர முடியாது. வாழ்ன்னு சொல்லுவாங்க, மந்திர வாளை கை கொண்டு வச்சுட்டே இருக்கிறான். ஆனா அவன் நெருங்க முடியாது. அதே மாதிரி அங்கங்க வரப்பொழுது இங்க வரான். நம்முடைய தொண்டை நாட்டு தலம் இது ஆலங்காடு பக்கம் வரான். ஆலங்காடு வரப்பொழுது இரவு நேரம். அவங்க இருக்கிற வேளாளர்லாம் என்ன சொல்றாங்க, போய் தங்கி போங்க, இரவாய் போச்சு தங்கி போங்க. அவங்க கணவன் மனைவி நினைச்சிட்டாங்க. அவர் நீலி பெண்ணு பேயோ பெண்ணுருவம் எடுத்து வருகிறாள், எப்ப இவனை கொல்லலான்னு கூடவே வரா. ஆனா அங்க ஆலங்காட்டு மக்களுக்கு அது தெரியாது. கணவன் மனைவியா 2 பேரும் ராத்திரில வெளியில போறீங்க, பாதுகாப்பா இங்கேயே தங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. விருந்தோம்புகின்ற பண்பு அவளுக்கு உண்டு, எனவே தங்குகின்றான். அப்ப அவன் சொல்றான், அந்த வணிகன் சொல்றான், ஐயா இவள் என்னுடைய மனைவி அல்ல, ஒரு குழந்தை வேற கூட வச்சுட்டு வருவா, இவள் என்னுடைய மனைவி அல்ல, என்னை கொல்வதற்காக வந்துகிற பேய். அதனால்தான் இந்த வாழை வைத்துட்டு இருக்கிறேன், மந்திர வாழ் இதை வச்சிட்டு இருக்கிறேன். எனவே தயவு செய்து அவளை இரவை என்னோட தங்க வைக்காதீங்க, என்ன இரவு தங்கினா கொன்னுடுவா அவன்னு சொல்றான். அவங்க சொல்றாங்க வேளாளருக்கு, என்னப்பா இப்படி சொல்ற, ஏன்னா பேய் மனைவியா இருக்கிறா, மனைவி குழந்தையோட இருக்கிறா, குழந்தையும் மனைவியா இருக்கிறாங்க, அவளை போய் பேயின்னு சொல்ற நீ மந்திரவாள் தானே, சரி அவத்தோட போய் இருன்றா. அப்ப அவ என்ன சொல்றா, ஐயோ தனியா வைக்க விடாதீங்க, வாள் வச்சிட்டு இருக்கான், வெட்டிடுவான் என்ன. அவ சொல்றா, வாள் வைத்து கொண்டுதான் வெட்டிடுவான் என்ன, அந்த வாழை வாங்கிடுங்க. அதுவும் நியாயம் தானப்பா, ஏன்பா படுக்கிற போது உனக்கு எதுப்பா வாழ் என்று அந்த வாளையும் வாங்கிடுறாங்க. மந்திர வாளை வாங்கிட்டாங்க வேளாளர்கள். கவலைப்படாதப்பா, அதுபோல ஏதாவது நடந்தால் நாங்கள் பொறுப்பா இருக்கிறோம். உன்னை இதுபோல ஒரு பேய் நீ சொல்றேன், ஒருவேளை உன்னை அவள் கொன்று விட்டால் நாங்களும் தீப்பாய்ந்து இறப்போம், கவலைப்படாது போ என்று அவனுக்கு சமாதானம் சொல்லி நம்பி அனுப்புறாங்க. நீலி என்றது பேய் என்று தெரியாம நம்பி அனுப்புறாங்க. நான் இரவுல வாளும் கிடையாது, வாள் இல்லாம போனதுனால சுலபமாக அவனை கொன்று, வணிகனை கொண்டு விட்டு அவன் மறைஞ்சு போறான், பேய் மறைஞ்சு போறான். மறுநாள் காலையில பார்த்தா இறந்து கிடக்கிறான் வாணிகன். அவளை காணும், குழந்தையும் காணும், அவளையும் காணும். அப்ப அவன் சொன்னதுதான் சரி, அவ பேய் தான் என்று நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம், வாணிகன் சொல்லியும் கூட கேட்காமல் இருவரையும் ஒருங்கே தங்க வைத்து அவன் உயிரை போக்கி விட்டோமே என்று நாம் சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும். நீ இறந்தால் நாங்க தீப்பாய்வோம்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் என்ன அந்த வரலாற்று முக்கியம்னா, வாக்கு கொடுத்தது வணிகனுக்கு, அந்த வணிகன் இறந்து போயிட்டான், பேயாக வந்த அதுவும் மறைஞ்சு போச்சு. இப்ப இவங்க தீப்பாய வேண்டிய அவசியம் கிடையாது, அவன் இறந்து போயிட்டான். ஆனா வாக்கு கொடுத்தாங்க இல்லையா, தீப்பாய்வோம் என்று வாக்கு சொன்னதாலே அவர்கள் சொல்லை காப்பதற்காக. இது யாருக்காக காக்கிறது, சொல் என்பது பெருமானுடையது அல்லவா, அவனுடைய பெருமானுக்கு முக்கியம். அப்ப அந்த சொல்லை நாம சொன்னால், அந்த வாக்கை தவறினால் பெருமான் நம்மை தண்டிப்பான் என்றுதான் அந்த பக்தியினாலே அத்தனை பேரும் தீப்பாய்ந்தார்கள் வருது. அதைத்தான் சேக்கிழார் சொல்றார். அப்படிப்பட்ட தொண்டை நாட்டு மன்னர்கள் மக்கள் இருந்தாங்க. தொண்டை நாட்டு மக்கள் அவ்வளவு பெரியா அந்த நாடு சிறந்ததுன்னு நல் திறம்புரி பழையனூர், அந்த பழையனூர் தான் திரு ஆலங்காட்டு பகுதியில் பழையனூர், அங்கதான் தங்கினான். பழையனூர் சிறு தொண்டர் நவை வந்து உற்ற போது தம் உயிரையும், ஒரு குற்றம் வந்தது,
அப்ப உயிரையும் வடிகருக்கு ஒரு கால் சொற்ற மெய்மை வாக்கு. உயிரா நாம் சொன்ன வாக்கா என்றார் சொல்லையே காத்தார்கள். உயிரை போக்கிக்கலான்னு சொல்லல, சேக்கிழார் அப்படி சொல்ல மாட்டார். சொல்லையே காக்க பெற்றார், சொல்லை காத்தார்கள் சொல்லிட்டார். உயிரா சொல்லா என்று சொன்னால் உயிரை காப்பாற்றிக் கொள்வதா சொல்லை காப்பாற்றுவதா என்றால் மெய்மையும் தூக்கி பார்த்தார்கள், ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆராய்ந்து பார்த்து சொல்லை காக்க வேண்டும், உயிரை காட்டும் சொல் முக்கியம் அல்லவா என்று சொல்லையே காக்க பெற்ற மேன்மை என்று அங்க சொல்றார் இல்லையா. அதனால இங்கே அங்க சொல்றார், மெய்மை நிலை வழுவாத வேளாள விடுக்குடிமை செம்மையனார் பழையனூர் திரு ஆலவனம் பணிந்தார். திரு ஆலங்காடு வரையும் செல்வர்தாம் என சிறப்பில் ஒருவார பெரும் தாண்டகம் முதலாம் ஓங்கு தமிழ் பெருவாய்மை துடைமாலை பலபாடி பிரபதியும் மறுவாரும் பெற வணங்கி வடதிசை மேல் வழிகொள்வார். ஆலங்காடு வந்தார், ஆலங்காடுக்கு அப்புறம் வடதிசைக்கு போக போகிறார். இங்க திருவாலங்காடு வரையும் செல்வர்தாமே என்று தாண்டகத்தில் அப்படி வரும், திருவாலங்காடு வரையும் செல்வனானே. எனவே இந்த ஒன்றா உலகனைத்தும் ஆனார் தாமே என்ற பாட்டு மிக முக்கியமான பாட்டா சொல்வாங்க. ஆறாம் திருமுறை 78வது பதிகம். 78வது பதிகம். அதுல ஒன்றா உலகனைத்தும் ஆனார் தாமே, ஊழிதோர் ஊழி உயர்ந்தார் தாமே, நின்றாகி எங்கும் நிமிர்ந்தார் தாமே, நீர் வழி தீ ஆகாசம் ஆனார் தாமே, கொன்றாடும் கூற்றை உரைத்தார் தாமே, கோரப்படனை உடையார் தாமே, சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே, திருவாலங்காடு உரையும் செல்வர் தாமேன்னு சொன்னார். இந்த பதிகத்துல தாமே தாமேன்னு வருது இல்லையா, இது மந்திர முடிவுன்னு சொல்லுவாங்க. சப்தகோடி மந்திரங்கள்ல 7 முடிவு சொல்றோம் இல்லையா, 7 முடிவுகள். அதுல ஒரு முடிவு தாமே என்பது ஒரு முடிவு. மாணிக்க வாசகர் வாழ்க வெல்க வெற்றி காண்க என்று சொல்லிட்டார், 4 சொல்லிட்டார். அப்பர் பெருமான் தோன்றும் என்றும் போலும் என்றும் தாமே என்றும் மற்ற 3 சொன்னார். 7 மந்திர முடிவுல தாமே என்பது மந்திர முடிவு. அதனால இங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றா உலகனைத்தும் ஆனார் தாமே என்பது மந்திர முடிவு, மந்திரமா சொல்லலாம். சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே, சைவ அனுஷ்டானத்துல தீர்த்தத்தை புரோக்ஷனம் செய்யற தலையில புரோக்ஷனம் சொல்லுவாங்க, மேல தெளிக்கிறது. அப்ப சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே என்று சொல்லுவாங்க, அது ஒரு மந்திர பாகம். அதை சொல்லுவாங்க. ஒன்றா இருந்தார் உலகனைத்தும் ஆனார், முதல்ல தனியாக இருந்தார், தான் தனியாக இருந்தார், பின்னால் உலகமாக ஆனார். உபரிடதங்கள்ல வருது, அப்பா மேற்கோள் காட்டியிருக்காங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. உபரிடதங்கள்ல வர்ற பொழுது என்ன சொல்லுவாங்க, முதல்ல இருளுமா இருந்தது, இருள் உளதாய் பகலும் இரவும் இலவாய் சத்தும் அசத்தும் இலவாய் இருந்தபோது தனியே சிவபெருமான் ஒருவனே இருந்தான். ஸ்வேதாஸ்வதர உபனிடத்துல ஆதி காலத்தை சொல்ற பொழுது இருள் உளதா, இருளா இருந்தது, பகலும் இரவும் பகலும் இல்லை, சத்தும் அசத்தும் இல்லாமல் அவன் ஒருவனே இருந்தான் என்று வருதான். அதற்கு பின்னால் அவன் தான் நான் பலவாகுவேன், நான் பலவாக மாறுவேன் என்று எண்ணினான். எனவே எண்ணி உலகமாக பரிணமித்தான் என்று வருது. இந்த ஒரு சுலோகத்தை என்ன பண்ணுவாங்க, ஸ்வேதார உபநிடத்தை வேதாந்திகள் என்ன பண்ணுவாங்க, ஆதியில் சிவமாக இருந்தவன், அது பிரம்மமாக இருந்த ஒன்று, நான் பல ஆகுவேனாக, நான் பல ஆகுவேனாக என்று எண்ணி பரிணமித்தது, தானே பரிணமித்தது என்று பிரம்ம பரிணாமவாதம் என்று, பிரம்மம்தான் உலகமாக பரிணமித்தது என்று இந்த சுலோகத்துக்கு அப்படி விளக்கம் கொடுப்பான். நாம் அப்படி சொல்லல, நான் பல ஆகுவேன் என்றால் பலவற்றை ஆக்குவேன், உலகத்தை எல்லாம் பலவாக படைப்பேன் என்று அந்த சத்தும் அசத்துமாக
அவற்றையெல்லாம் படைக்கிறான். அது உபநிடத பகுதியில் அப்படிலாம் இருக்கிறது. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு விளக்கம் சொல்றாங்க. அதை நம்ம நாவுக்கரசர் அந்த உபநிடத கருத்தை எல்லாம் வைத்துதான் ஒன்றா உலகனைத்துமானார் ஊழிதோர் ஓடி உயர்ந்தார் என்று சொல்றார். அது இந்த பாட்டுல உள்ள ஒரு விஷயம். அதுக்கப்புறம் முக்கியமா பார்க்க திரு ஆலங்காட்டு பதியத்துல அது அதான் எல்லாமே தாமா தாமே முழுமையாக அந்த பதிகம் முழுமையும் தாமே தாமே என்று முடியும். எனவே அது மந்திர பாகமாக நம்ம எது வேணா எடுத்துக்கலாம். நம்ம அந்த பாட்டுல ஆவுற்ற 5 முகந்தான் வருது இல்லையா, அதாவது பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிற பொழுது ஆவுற்ற 5 முகந்தார் ஆனைந்தாடினான் சொல்றது அந்த அந்த இடம். பூவிலானை அர்ச்சனை செய்கிற பொழுது பூவற்ற நாற்றமாய் நின்றார் சொல்லலாம். பதிகம் பாடுகிற பொழுது பாவுற்ற பாடல் உகப்பார் என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் நாறு பூங்கொன்றை முடியார் தோத்திரம் சாத்திரம் ஆனார் செல்லும் நெறி காட்ட வல்லார். அந்த மாதிரி சில இடங்கள் இருக்கு இல்லையா, பண்டியலும் பால் உகப்பார் படனை பதியா உடையார் என்று இப்படி தாமே தாமே என்று முடிந்தால் அதையெல்லாம் நம் மந்திர பாகமாக நம்ம விருப்பத்துக்கு எடுத்துக்கலாம். நாம் எதை விரும்புகிறோமோ அதை எடுத்துக்கலாம். அதுதான் தாமேன்னு போடுறார், அதிக முழுமையும் போடுறார். நாம் பூஜை செய்கின்றதுக்கு ஏற்றாற் போல அந்த பாடலை எடுத்துக்கொண்டு நாம் மந்திர பாகமாக பாடலாம். ஆனால் திரு ஆலங்காடு உரையும் செல்வர் என சிறப்பின் ஒரு வார பெருந்திருத்தொண்ட தாண்டகம் முதலாம் ஓங்கு தமிழ் பெருவாய்மை தொடைமாய் பல பாடி பிரபதியும் மறுவார் மறு ஆர்வம் பெற வணங்கி வடதிசை மேல் வழிகொள்வார். வடக்கு பக்கமாக செல்லுகிறார் என்று வருது. வடக்கே பின்னாலே காலத்திற்கு போக போகிறார். காலத்திலிருந்து அப்புறம் ஒன்றொன்றாக வடக்கே செல்ல போகிறார்னு பார்க்கிறோம். அதை நாம் செல்லுகிறார். வடதிசை என்று அது பின்னால கைலாயத்துக்கு போக போறார். இதெல்லாம் அங்க வடதிசைக்கு போகிறார்னு வருது. ஆலங்காட்டிலிருந்து புறப்படுற பொழுது பல்பதியும் நெடுங்கிரியும் படர்வனமும் சென்று அடைவார். பல்பதி நெடுங்கிரி படர்வனம் என்று வருது. இந்த பல்பதி என்பதை சுகேஷ் திருத்தணிகைன்னு எழுதுறார். திருத்தணிகைக்கு சென்றிருக்கிறார். வளைகுளம் அதெல்லாம் வைப்பு ஸ்தலமா இருக்குது. நகரிமலை நெடுங்கிரி கூட நகரின்னு சொல்லுவாங்க. அது குன்றவர்த்தனம் ராசிகுண்டா மாலை என்று எல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற ராசிகுண்டா மலை என்றெல்லாம் இருக்குதான். இங்கெல்லாம் அவர் சென்றிருக்கலாம். நான் படர்வனம் என்று சொல்றார் இல்லையா, பல்பதி நெடுங்கிரி படர்வனம் 3 சொல்றார். பல ஊர்கள், பதினா ஊரா இருக்கிறது, கிரி என்பதனாலே மலையா இருக்கிறது, வனம்னா காடா இருக்குது. இப்படி பல இடங்களுக்கு சென்றிருப்பதாலே மலைகளுக்கு இடையிலே இருக்கின்ற காடுகள், அங்கே ஏதாவது சிவாலயங்கள் இருந்திருக்கலாம். அவையெல்லாம் சென்று வணங்கினார். அப்புறம் திருக்காரிகரை, காரிக்கரை செல்கதி முன் அளிப்பவதும் திருக்காரிக்கரை பணிந்தார். அதுவும் வைப்பு ஸ்தலமா இருக்குது, அதிகம் இல்லை. திருக்காரிக்கரை பணிந்து தொல்கலையின் பெருவேந்தர் தொண்டர்கள் பின் கும்பர்குடா மல்கு திருக்காலத்தி மாமலை வந்தார். மாமலை எய்தினார். திருக்காலத்துக்கு வருகிறார். தொல்கலையின் பெருவேந்தர் தொண்டர்கள், கலைவேந்தர்ன்ற நம்முடைய ஞானசம்பந்தரை கலைஞானம் மிக்கவர்னு சொல்வாரு. இவர் கலைவேந்தர் என்றார். இவரை தொல்கலையின் பெருவேந்தர் தொண்டர்கள் பின் உம்பர்குழா மல்கு திருக்காலத்தி மாமலை வந்தார். பொன்முகலி திருநதியின் புனித நெடும் தீர்த்தத்தில் பொன்முகலி யாரு? கண்ணப்பருவ நாயனார் புராணத்துல அழகார சொன்னார். சொர்ணமுகி என்று இன்னைக்கு சொல்றாங்க வடமொழியில. பொன்முகலி திருநதியின் புனித நெடும் தீர்த்தத்தில் முன் முழுகி காலத்தி மொய்வரையின் தாழ்வரையில் சென்னியுற பணிந்து எழுந்து செங்கன்மிடை தனிப்பாகர் மண்ணு மலை மிசையேறி வலம் கொண்டு வணங்குவார்னு வருது. நான் இப்போ அந்த காலத்தி மலையை சொல்ற பொழுது அவர் என்ன சொல்றார்? முதல்ல மலையில் ஏறுவதற்கு முன்னாலே மொய்வரையின் தாழ்வரையில் சென்னியுற பணிந்தார். மலை ஏறுவதற்கு முன்னால மலையை பணிந்தார்னு வருது. இப்ப நாம வழக்கமா போற காலத்தி மலை என்று இருக்குது.
கண்ணப்பர் வழிபட்டது என்பது ஒரு தனியா இருக்கு. அது இப்பதான் எல்லாரும் சொல்லி போலாம். நாங்களாம் போய் பார்த்திருக்கோம். டாக்டர் எல்லாம் வந்து பார்த்தாங்க, தெரியும். எல்லாம் வந்தாங்க அன்னைக்கு, தெரியும். அது இன்றைக்கு கொஞ்சம் வேற மாதிரி, வேறு அந்த திருக்காலத்திலிருந்து போகணும், கொஞ்சம் தொலைவு போகணும். அது கண்ணப்ப நாயனாருக்கு அருள் புரிந்த இடமா இருக்கலாம். கோயில் என்பது இந்த காலத்தை இப்ப நாம் இருக்கிற இடத்துல இருந்திருக்கலாம். ஏன்னா அதுவும் மலையாதான் இருக்கு. எனவே அது சரியா நமக்கு தெரியல. இங்க அவர் சொல்ற பொழுது என்ன சொல்றார், காலத்தி மலையும் தான் பொதுவா பாடுறார். அப்பர் பெருமானை பற்றி சொல்ற போது காலத்தி பெருமானை வணங்குற பொழுது முதல்ல தாழ் வரையில் மலை ஏறுவதற்கு முன்னாலே மலையடி வாரத்தில் விழுந்து வணங்குகிறார். அத இந்த பொன்முகலை திருநதி என்ற அந்த பொன்முகலை யார் அந்த மலை பக்கமா இருக்குது. மலை ஏறுவதற்கு முன்னால் போன பக்கத்துல இருக்கும். அந்த பொன்முகலை திருவதியின் புனித நெடும் தீர்த்தம். இப்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா காலத்தி கோயில் சொல்றோம் இல்லையா, போய் காலத்தி தரிசனம் பண்ணணும்னா பொன்முகலை யாரு பக்கத்திலே இருக்கும். நம்ம கண்ணப்ப நாயனாருக்கு சொன்னீங்கன்னா பொன்முகலை யாரு எங்கோ தள்ளி வரும். அவர் காட்டெல்லாம் போய் வேட்டையாடிட்டு அப்புறம் பொன்முகலைக்கு போகலான்னு வருது. அப்பதான் அந்த ஒரு மலையை பார்க்கிறார். இது என்ன மலைப்பான்னு சொல்ற போதுதான் அங்கேயுமே குடும்பத்தேவர் இருக்கிறது சொன்னா உடனே வந்துடுறாரு. அதனால அந்த பொன்முகலை ஆற்றிலிருந்து தள்ளி இப்படி வந்திருக்கிறான்னு தெரியுது. அதனால கண்ணப்ப நாயனாருக்கு ஒரு இடம் அந்த காலத்தில் அதே காலத்தில் அந்த எல்லைக்குள்ளதான், காலத்து எல்லைக்குள்ளதான் அப்பர் பெருமான் தரிசனம் பண்ணுகிறான்னு சொல்ற பொழுது இந்த பொதுவாக கண்ணுளான் என்றுதான் பாடுறார். அங்க கண்ணப்ப நாயனாரையும் சேர்த்து வணங்குகிறான்னு சேக்கிழார் சொல்றார். அடுத்த பாட்டு சொல்றது பார்ப்போம். பொன்முகலை திருநதியின் புனித நெடும் தீர்த்தத்தில் முன்மொழுகி காலத்தி மொழிவரையின் தாழ்வரையில் சென்னையுற பணிந்து எழுந்து செங்கன் விடை தனிப்பாகர் மண்ணு மலை விசை ஏறினார்னு பாருங்க. விசை ஏறி வலம் கொண்டு வணங்குவார். மலை மேலே இருக்கின்றது கோயில், எனவே வலம் வந்து வணங்குகிறார். காதடி வெண் குழையானை காலத்தி மலை கொடுந்தை வேதமொழி மூலத்தை விழுந்து இறங்கி எழுந்து பெரும் காதல் புரி மனம் கண்களிப்ப பரவசமாய் நாதனை என் கண்ணுளான் என்னும் திருத்தாண்டகம் நவின்றார். காலத்தி மலையிலே சென்று பெருமானை வணங்கி அங்கே தாண்டகம் பாடுறான் வருது. அது நாதனை என் கண்ணுளான் ஆறாம் திருமுறை 8வது பதிகமாக இருக்கிறது. பிற்றூன் ஒன்றில்லாதானேன்னு ஆரம்பிக்கும் ஞாபகம். பிற்றூன் ஒன்றில்லாத நல்கூர்ந்தான் கான் என்று காலத்தீவலை வருது. அது எப்படி இருந்தாலும் இந்த 5வது பாட்டு தான் எல்லாரும் போதுவாரெல்லாம் பாடுவாங்க. மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கின் உள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவதம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பால் செம்பன் புனத்தகத்தான் நருங்கொன்றை போதினுள்ளான் பொறிப்பிடையான் நெருப்பிடையான் காட்டினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானேன் பாண்டார். இந்த காலத்தில பாடுகிற பொழுதே கைலாயத்து உச்சியுள்ளான்னு பாடுறார். அதுதான் சேக்கிழார் பின்னால சொல்ல போறார். காலத்தி மலையை வணங்குகிற பொழுதே, மலை மேல இருந்து வணங்குகிற பொழுதே காலத்தி மலை போலவே கைலாயத்தையும் இருக்கிறார் அல்லவா பெருமான், அந்த கைலாய மலையும் வணங்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வருதான். எல்லாருக்கும் தான். ஞானசம்பந்தர் கூட காலத்தி மலை போகணும் ஞாபகம் வருது. இருந்தாலும் நம்மளால போக முடியாது, திரும்பிடுற, அது வேண்டான்னு திரும்பிடுற. ஏன்னா அதுக்கு அழகா சொல்றாரு சேர்க்கிறார், தமிழ் வழங்காத இடத்துக்கு ஞானசம்பந்தர் போக மாட்டார். எனவே தமிழ் வழங்காத இடங்கள்லாம் நாம ஏன் அங்க போக இப்படி திரும்பிடுறான்னு பாடுறார். அவர் ஞானசம்பந்தர் போகாததுனால நாவுக்கரசரையை கூட பெருமாள் திருப்பி தானே அனுப்புறார். எனவே சுந்தரரும் அந்த முயற்சி பண்ணலை. ஏன்னா அவர் அங்கேதான் வந்தவர். எப்ப பெருமானை கூப்பிடுறாரு அப்ப போய்க்கலான்னு அவரும் போகலை இல்லையா. இதெல்லாம் நாம பார்க்கிற முறை. மாணிக்க வாசகரும் அந்த தில்லையோடு தான், தமிழ்நாடு தில்லையோடு தான் இருந்து விடுகிறார்னு பார்க்கிறோம். அதனால இங்க என்ன சொன்னார், காலத்தி மலை வந்தார் கண்ணுளானே என்று பாடினார் என்றார். கைலாயத்து உச்சியுள்ளான் வந்ததுனால அந்த பாட்டு முக்கியம். மனத்தகத்தான் தலைமையிலான்ற பாட்டு முக்கியம். அதுக்கப்புறம் பாட்டுல வேற என்ன பாரு, இறையவன் உண்ணா அருளஞ்சு உண்டான் உண்ணாமலையான் என்று அப்படி பாடுற, பொதுவா பாடுற. அதனால அந்த பாட்டு தான் முக்கியம். மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான்ற பாட்டு என்று பாடி வணங்குகிறார். அந்த பதிகம் பாடி வணங்குகிறார். காதல் புரி மனங்களிப்ப கண்களிப்ப பரவசமாய் நாதனை என் கண்ணுளான் எனும் திருத்தாண்டகம் நவின்றார். அப்ப பாருங்க,
மலைச்சிகர சிகாமணியின் மருங்குற முன்னே நிற்கும் சிலை தடைக்கை கண்ணப்பர் திருப்பாரம் சேர்ந்து இறங்கினார். ரொம்ப முக்கியமான இடம் அந்த இடம். சேக்கிடார் இங்கேயும் பாடுறார், திருஞான சமுத்திர விளையாட்டையும் பாடுவார். காலத்தி மலையிலே பெருமானுக்கு பக்கத்துல கண்ணப்பரை எப்படி எப்படி சொன்னாலும் சேக்கிடார் பாடுறார் இல்லையா? பேரின் இதன் மேல் உண்டோ பிரான் திரு கண்ணில் வந்த ஊரு கண்டு அஞ்சி தங்கண் இடந்து அப்ப உதவும் கை, அந்த வழக்கை அதை பிடித்துக் கொண்டாராம். மாறிலா கையை பிடித்துக் கொண்டு வேறு உயர்த்தவர் தம் கையால் பிடித்துக் கொண்டாராம். பிடித்துக் கொண்டு என்ன சொன்னார்? மாறிலா என் வலத்தில் நிற்கிறார், பக்கத்தில் நிற்பாங்க, வலப்பக்கம் நில்லுனாராம். அந்த அந்த வரலாற்றை அப்படியே எண்ணி காலத்தி மலையில காலத்தி கோயிலுக்கு போனீங்கன்னா இன்றைக்கும் காலத்திநாதருடைய இலிங்கத்துக்கு பக்கத்துல கண்ணப்ப நாயனாருடைய பெரிய உருவம் இருக்கு. பெரிய உருவம் இருக்கு. நான்லாம் அப்பாவோட போய் 2-3 முறை தரிசனம் பண்ணிருக்கிறேன். இப்ப அங்க போகவே முடியல. நாம வெளியே நின்னுறோம். அந்த தரிசனம் கொடுத்து காசு கொடுத்து கூட போனா கூட அந்த கருவறைக்குள்ள நம்மளால போக முடியாது. அன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கொட்டுமே கிடையாது. நாங்கெல்லாம் சாதாரணமா போவோம். சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணி அப்புறம் அங்க கண்ணப்ப நாயரை காண்பான். அப்புறம் இடப்பக்கமாக அந்த விளக்கு ஒண்ணு, தூங்கா விளக்கு ஒண்ணு இருக்கும். அது லேசா எரியும், மற்ற விளக்கெல்லாம் அசையாது. அந்த ஒரு விளக்கு மட்டும் அசையும். அது காற்றுக்குரியதல்லவா காலத்தி. எனவே ஆலயத்துல கருவறையில் இருக்கின்ற 2-3 விளக்கு இருக்கும். சர விளக்கு மாதிரி இப்படி தொங்கி இருக்கும். அதுல ஒரு விளக்கு தான் அசையும் லேசா, மற்றெல்லாம் பேசாம இருக்கும், சாதாரணமா இருக்கும், சாதாரணமா இருக்கும். அதை காண்பிப்பாங்க. இதெல்லாம் தரிசனம் நாங்கள் பண்ணியிருக்கோம். காலத்தி மலை வாயுச்சாரம் என்பதாலே அந்த விளக்கு லேசா அசைவது. கண்ணப்ப நாயனார் பக்கத்தில் இருப்பார். அவரை ஞானசமுத்திர வரலாற்று படிக்க போறோம். அவர் ஞானசமுத்திர வரலாற்றுல கும்பிட்ட பயன் காண்பார், பெருமானை கும்பிட்ட பயன் போல பக்கத்துல இருக்கிற கண்ணப்பனாரை அங்கேயே விழுந்து வணங்குறாங்க. அங்கேயே சன்னிதில வணங்கக்கூடாது, ஆனா அங்கேயே விழுந்து வணங்குகிறான்னு சொல்றார் சேர்க்கிறார். நான் கண்ணப்பனுடைய அன்பை பார்த்து அந்த அன்புக்காக வணங்குறான், அங்க வரும். அதே போல எங்கேயும் பாருங்க, மலைச்சிகர சிகாமணியின் மருங்குற முன்னே நிற்கும் பாருங்க, பக்கத்துல இருக்கிறான்னு பாடுறாரு. எனவே அவர் காலத்துல அது இருந்திருக்குது. நம்ம எங்க காலத்துல நாங்க பார்த்துருக்கோம். இப்போ இருக்குது. அது தனியா ஒரு குரூப் போய் அவர்கிட்ட காசெல்லாம் கொடுத்து தனியா போய் பார்த்தா பார்க்கலாம். மருங்குற முன்னே நிற்கும் சிலை தடைக்கை கண்ணப்பர் திருப்பாரம் சேர்ந்து இறங்கினார். அழைத்து விடும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்து இடிய தலை குவித்த கையினராய் தாழ்ந்து புறம் பொந்தணிந்தார். பெருமானை மட்டும் வணங்கல, காலத்திக்கு போனால் காலத்திக்கு பக்கத்துல பெருமானுக்கு பக்கத்துல கண்ணப்பர் இருக்கிறார். கண்ணப்பரையும் வணங்கி கொண்டு வருகிறார். மலைச்சிகர மாமணியின் மருங்குற முன்னே நிற்கும் சிலை தடைக்கை கண்ணப்பர் திருப்பாரம் சேர்ந்து இறங்கி அழைத்துவிடும் கண்ணருவி ஆகத்து, ஆகமா உடம்பு, ஆகத்திலே பாய்ந்து இழிய தலை குவித்த கையினராய் தாழ்ந்து தலைமையை கையை வைத்து குவித்து வணங்குகிறார். வணங்கி புறம்போந்தார். அப்புறம் சேநிலவு திருமலையில் திருப்பாணியாயின செய்து அவர் வழக்கம் போல திருப்படி செய்யறார். கோயில என்னெல்லாம் பண்ணலாமோ, மலைக்கு பக்கம் என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்றார். சேநிலவு திருமலையில் திருப்பணியாயின செய்து இங்க சொல்றாரு பாருங்க, தானுவினை அம்மலை மேல் தாழ் பணிந்த குறிப்பினால், கைலாயத்து உச்சியுள்ளான்னு பாடினதுனால தானு என்றால் பெருமான், சிவபெருமான். அது தூண் போல இருக்கிறான்னு அர்த்தம். அந்த இலிங்கத்துக்கு தான்னு சொல்லுவாங்க. தானுவினை அம்மலை மேல் தாழ் பணிந்த குறிப்பினால் பேணு திருக்கையிலை விட்டிருந்த பெருங்கோலம் காணுமது காதலித்தார். கலைவாய்மை காவலரார். பக்கத்துல தானே மலை இருக்குங்க, கைலாய மலை பக்கத்துல தான் நினைக்கிறேன். அவரை பொறுத்து இல்லையா? காலத்தில பார்த்துட்டோம். காலத்தில பார்த்தா கைலாயத்தையே அவர் இருக்கிறதே பார்க்கணும் இல்லையா? எனவே காலத்தி மலை என்பது அவருக்கு ஒரு ஏதோ ஒரு பிரான்ச் ஆபீஸ் மாதிரி தானே அதெல்லாம் அவருக்கு இல்லையா? மெயின் ஆபீஸ் கைலாயம் தான். ஏன்னா கைலாயத்தை போய் பார்க்கலாம் என்று வேணு திரு கைலை மறையினார். அந்த தானுவினை அம்மலை மேல் தாழ் பணிந்த குறிப்புன்னு வர்றதுதான். அதான் நான் சொன்னேன், கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் கண்ணுளானேன்னு சொல்றார் இல்லையா? இந்த கைலாயத்து உச்சியுள்ளான்னு சொன்னதுனால இந்த கைலாய நினைவு வருகின்றதான். அதை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் கலைவாய்மை காவலரார். அப்போ அதனால புறப்பட்டார், வடநாட்டுக்கு புறப்பட்டார். அங்கன் மாமலை மேல் மருந்தை வணங்கி, மாமலை மேல் வருந்தா காலத்தி வருந்தி ஆரருளால் மிக பொங்கு காதலின் உத்தர திசை, வடக்கு திசை மேல் விருப்போடு போதுவார். வடக்கு திசைக்கு போகிறார். தென் திசையில் இருந்து இப்படி வடக்கு போறார்.
துங்க மால்வரை காஞ்சியாது தொடர்ந்த நாடு கடந்தபின் செங்கன்மால் விடை அண்ணல் மேவும் திருப்பருப்பரம் ஸ்ரீபற்பரம் எழுதார். இன்றைக்கும் கூட ஸ்ரீபற்பரம் போவது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. பல ஊர்திகளில் பயணம் பண்ணிதான் போகணும். செங்கன்மால் விடை அண்ணல் மேவுகின்ற ஸ்ரீபற்பதம் ஸ்ரீசைலம் திருப்பருப்பதம் எழுதினார். ஆந்திராவில் இருக்கின்றது. ஸ்ரீபர்வதம் என்றும் ஸ்ரீசைலம் என்றை சொல்லுகிறார்கள். ஆந்திராவில் இருப்பது. திருப்பதியிலிருந்து 500 கிலோமீட்டர். திருப்பதியிலிருந்து 500 கிலோமீட்டர். அது 12 ஜோதிர்லிங்கங்கள் அது ஒன்று. ஸ்ரீபர்பதம். மூவர் பதிகங்களும் பாடியிருக்கிறார்கள். சுந்தரர் ஸ்ரீபர்பதம் என்று சொல்வார். ஸ்ரீபர்பதனை பாடுவார். அப்படிப்பட்ட திருப்பருப்பதம் எழுதினார். அப்புறம் பாருங்க, மான விஞ்சையர் வான நாடர்கள் வான இயக்கர்கள் சித்தர்கள் கான கிண்ணரர் பன்னகாதிபர் காமசாரிகளே முதல் ஞான மோனிகள் நாளும் நம்பரை வந்து இறங்கி நலம் பெறும் தானமான திருச்சிலம்பை வணங்கி வண்டமிழ் சாற்றினார். ஸ்ரீபர்பதம் யார் யார் வந்து வணங்கிறது என்றால், மான விஞ்ஞையர் வித்யாதரர் 18 கணங்கள் சிவகணங்கள். வித்யாதரர் விஞ்ஞையர் என்றால் வித்யாதரர். வானநாடர் தேவர்கள். இயக்கர்கள் வான இயக்கர்கள். அப்புறம் சித்தர்கள், பாட்டு பாடுதலை வல்ல கிண்ணறர்கள். அப்புறம் பன்னகாதிபர் என்றால் நாகலோக மக்கள் அங்க. அப்புறம் காமசாரிகள் என்ற தான் விரும்புகின்ற வழியில நடக்கின்றவர்கள். அவங்களெல்லாம் தேவர்கள் ஒருத்தர் அப்படி இருக்கிறாங்க. காமசாரிகள் என்றால் தான் விருப்பப்படியே நடக்கின்றவர்கள். அவங்கெல்லாம் தேவரிடத்துல ஒருத்தர். இசையில வல்லவர்கள் கிண்ணறர், அப்புறம் காமசாரிகள், இப்படி எல்லாரும் வந்து வணங்குகின்ற இடம். அதுவெல்லாம் ஞான மோனிகள், ஞான முனிவர்களும் வந்து அங்கே வணங்குகிறார்கள். நம்பரை வந்து இறங்கி நலம் பெறும் தானம், எல்லாரும் வரம் பெறுகின்ற இடம், வரம் பெறுகின்ற தலமாக இருக்கின்ற திருச்சிலம்பு. சிலம்பு என்றால் மலையின் அர்த்தம். திருச்சிலம்பை, சிலம்பைன்னு வருது. சிலம்பு என்றால் மலையை. இந்த ஸ்ரீபர்பதத்தை வணங்கி வண்டமிழ் சாற்றினார் என்று வருது. இந்த ஸ்ரீபர்பதத்துல பாடுற பதிகம் 4ஆம் திருமுறை. 4ஆம் திருமுறையில 58வது பதிகம். நான்காம் திருமுறை 58. திருப்பருப்பதம் போடுற. கன்றினார் புறங்கள் மூன்றும் கல்லறியாக சீறி நின்றதோர் உருவம் தன்னான் நீர்மையும் நிறையும் கொண்டு ஒன்றியாங்கு உமையும் தாமும் ஊர்வலி தேர்ந்து இன்னும் பன்றிப்பின் வேடராகி பருப்பதம் நோக்கினாரே. பற்பதத்தை பற்றி சொல்றாரு அங்க பாருங்க. கரவிலா மனத்தராகி கைதொழுவார்களுக்கு என்றும் இரவு நின்று எரியதாடி இன்னருள் செய்யும் எந்தை. கரவில்லாத மனம், குற்றமில்லாத மனம், மறைக்காத மனம், எதையும் மறைக்காத மனம், வெள்ளை உள்ளம் கொண்டு வணங்கினால் அவன் பெருமான் இன்னருள் செய்கிறான். பரவுவார்க்கு அருள்கள் செய்து பருப்பதும் நோக்கினார். அந்த மாதிரி சில பாடல்கள் இருக்குது. நிறைய பாட்டு இருக்குது. பதிகத்துல திருப்பருப்பத பதிகம் என்று தனியா அவர் பாடுறார். அப்ப அந்த பதிகம் நமக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. ஏன்னா பல பதிகங்களும் கிடைக்காம போச்சு. ஸ்ரீபர்பதம் ஸ்ரீசைலம் மிக முக்கியமான ஸ்தலம். அந்த பதிகம் நமக்கு கிடைச்சிருக்கு. அவர் திருச்சிலம்பை வணங்கி வெண்டமிழ் சாற்றினார். அம்மருந்து கடந்து போம் அவர் ஆர்வல் சூழ அயிர்ப்படை செம்மல் வெண்கையிலை பொறுப்பை நினைந்து எழுந்ததோர் சிந்தையால் எம்மருங்கும் ஓர் காதலின்றி 2 பாலும் வியந்துள்ளோர் கைமருங்கணையும் தெலுங்கு கடந்து கன்னடம் எழுதினார் என்றார். ஸ்ரீபர்பத்தை வணங்கிய பின்னாலே கைலாயத்தை வணங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான். அவருக்கு வேற எண்ணம் இல்லைன்ட்டார். எம்மருங்கும் ஓர் காதலின்றின்னார். மற்ற தலங்கள்லாம் பின்னால் இருக்கலாம், அதை பார்த்துக்கலாம். ஆனா தெலுங்கு கன்னட நாடுகள். எனவே அதெல்லாம் வேகமா போகலாம் என்று தெலுங்கு கடந்து, தெலுங்கு நாட்டு ஆந்திராவை காலத்தி ஆந்திரா, ஸ்ரீசைலம் ஆந்திரா, அதையெல்லாம் கடந்து கர்நாடகம் போகிறார், கன்னடத்துக்கு போகிறார்.
சூழ ஐயற்படை செம்மல் வெண் கையில அதையே கையிலேயே நினைத்துக் கொண்டு போறார். அங்க பாருங்க, கருநடம் கடிவாகி ஏகிய. கன்னட நாட்டுல திருக்கோகரணத்தை வணங்கினார் சொல்வார். கர்நடம் கழிவாக ஏகிய பின் கலந்த வனங்களும் திருநதித்துறை யாவையும் பயில் சேன்கிரி வட்டையும் பெருநலம் கிளர் நாடும் எண்ணில பிற்பட சரி பொற்பினால் வரும் நெடுங்கதிர்கோலும் சோலைய மாளவத்தினை எண்ணினார். மாளவ நாடு என்று அந்த கர்நாடக பக்கத்துல போகிறார். அதுதான் கோகர்ணம். கன்னட நாட்டிலே இருக்கிற கோகரணத்தை செல்கிற கர்நாட நாட்டை அடைகிறார். இது கோகரண பதிகம் நமக்கு தெரியும். தனியாவே ஒரு பதிகம் பாடு இருக்கிறார். அதாவது 6ஆம் திருமுறையிலே 49வது பதிகம் கோகர்ணம் பாடுறார். தனியா ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். சந்திரனும் தன்புடலும் சந்தித்தான் கான் என்று தொடங்குற பாட்டு அது. மந்திரத்து மறைப்பொருளும் ஆகினான் மாகடல் சூழ் கோகரணம் மேவினான் பாடுறார். அந்த கோகரணம் மேவினான் பாடி கான் கான் என்று சொல்றார். எல்லாம் பாருங்கன்ற மாதிரி சொல்றார். கான் என்றால் அசையா பாடுறார். பின்னும் சடைமேல் சூடினான் திரை சூடினான் பேரருடன் கான் பிறப்பொன்றில்லான் கான் முன்னளந்த மூவருக்கு முதலானான் கான் எண்ணளந்த என் சிந்தை மேவினான் கட்ட கடிவினைகள் காத்தான் என்று வரிசையா கோகரணத்துல பல பதிகங்கள் பல பாடல்களை வினை தீர்க்கிற பாடல்களாக பாடியிருக்கிறார். அதனால்தான் அந்த கால்களால் பயல் என்ன என்று சொல்ற பொழுது கோகரணம் சூடா கால்களால் பயல் என்ன தனியா பாடுறார். திரு அங்கமாலையில கோகரணத்தை சொல்றார். ஏன்னா இந்த கைலாயத்துல நாள்தோறும் சென்று வணங்குவதற்கு கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு வந்தான் ராவணன். ஆத்மலிங்கத்தை வாங்கி வந்து நம்ம இலங்கையில வைத்துருவோம், அங்கேயே வழிபடலாம்னு போனான். அது முடியாத போயிடுச்சு இல்லையா, முடியாம இடையில வச்சுட்டான் இல்லையா. அந்த இடம் தானே கோகர்ணம் சொல்றேன். அதனால நாள்தோறும் சென்று கோயிலை வலம் வருவதுக்கு தானே காலை கொடுத்துருக்கான். இவன் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு நாங்க கைலாயத்தை எப்படிடா போறதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு வந்து இங்க வச்சுக்கலாம்னு நினைச்சானே என்பது போல அந்த கோகர்ண வார்த்தையை அங்க சொல்ற. கால்களால் பயன் என்ன என்று கோல கோபுரம் சூடாத கால்களால் என்ன பயன், கோகர்ணம் சூடாத பயன் என்ன. அங்கு முற்றி அகன்று போகி அறிஞ்சுரங்கள் இகந்து சென்று எங்கு மிக்க அரண்கள் நீடும் இலாட பூமி இகந்து போய். லாட நாடு வங்காள நாடு இகந்து போய். இன்னைக்கு சொல்ற பெங்கால் சொல்றோம். அதுதான் இலாட பூமி இகந்து போய். அங்க ஒரு வரி சொல்றார். வங்காள நாட்டை பற்றி சொல்ற பொழுது அங்கே அறம் மிகுந்திருக்குன்ற சொல்றார். அங்கு முற்றி அகன்று போய் அருஞ்சுரங்கள் இகந்தார். சுரன்னா பாலைகள்லாம் இழந்து போனார். எங்கும் மிக்க அரண்கள் நீடும் லாட பூமின்னார். வங்காள தேசம் இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஞானிகள் தோன்றுகின்ற இடம். அது பல ஞானிகள் அங்கே தோன்றி இருக்கிறார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் போன்றவர்கள் இன்னும் பல பேர் அங்க தோன்றி இருக்கிறார்கள். தெய்வ உணர்வு, ஆன்மீக உணர்வு, மொழி உணர்வு, இன உணர்வு எல்லாம் அங்க அதிகம். இன்றைக்கு இந்தியாவில பெங்கால் தனி, வங்காள நாடு தனியா இருக்கு. அவங்களுடைய கொள்கை எல்லாம் 1965 இந்திய எதிர்ப்பு வந்தது. இந்திய எதிர்ப்பு வந்த பொழுது இந்தியா முழுமையும் எதிர்க்கல. எதிர்த்த 2 மாநிலங்கள், 3 சொல்லலாம், 3 மாநிலங்கள் கடுமையா எதிர்த்தது. ஒன்று தமிழ்நாடு, அடுத்தது வங்காளம் சொல்ற பெங்கால், 3வது குஜராத். இந்த 3 மாநிலம் தான் எதிர்த்தது. வேண்டாம் இந்தியன், மற்றவெல்லாம் பேசாம இருந்தாங்க. ஆனா மொழிப்பற்று நிறைய உண்டு. வங்காளர்களுக்கு தமிழ் போல மொழிப்பற்று உண்டு. அதே போல கலை ரொம்ப சிறந்த கலைகள் அங்க உண்டு. திரைப்படத்துல கூட சத்யஜித் ரே என்று ஒருவர் இருந்தார், பெரிய ஆர்ட் பிலிம் எடுக்கக்கூடியவர். இன்னும் பல பேர் அங்க ஒளிப்பதிவாளர்கள். இன்றைக்கும் நீங்க மாடர்னா பார்த்தாலும் சரி, ஆன்மீகமா பார்த்தாலும் சரி, வங்காளம் ஒரு தனிச்சிறப்பு மிக்கதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. தாகூர் கவிஞர் அங்கதான் இருந்தார், நோபல் பரிசு பெற்றவர் வங்காளத்துல. இன்னும் பல பேர் அப்படி அதெல்லாம் உண்டு. நல்ல அறங்கள், அறத்தோடு வாழுகின்றவர்கள் அங்க.
அதுதான் இங்க சொல்றார். மிக்க அரங்கள் நீடும் இலாட பூமி இகந்து போய் மங்குள் சுற்றிய வெற்பினோடு வனங்கள் யாரு கடந்து அயல் பங்கைய பழனத்து மத்திய பைதரம், மத்திய பிரதேசம், வங்காளத்துக்கு மேல போய் மத்திய பிரதேசம் சென்றார். பங்கைய பழனத்து மத்திய பைதிரம் என்று சொல்றது. மத்திய பிரதேசம், மத்தியமை பிரதேசம் வருது, மத்தியமை பைதரம் சொல்றார். அது பிரதேசம் என்பது பைதரம் வரும். நாடு இப்ப மத்திய நாடு, மத்திய மாநிலம் இருக்கிற மத்திய பிரதேசத்துக்கு சென்றார் என்று வருது. அதுக்கு மேற்பட்டு காசிக்கெல்லாம் சென்று அதுக்கு பின்னால்தான் அங்க கைலாயத்துக்கு போக போறான்னு வரும். இந்த மத்தியமை பயிரத்தோடு எய்தினார் என்பதோடு நாம் இன்னைக்கு நிறுத்தலாம். காலத்தி சென்று அப்புறம் ஸ்ரீபற்பதம், அப்புறம் கோகரணம், இங்கெல்லாம் சென்று வங்காள தேசத்துக்கு சென்று அப்புறம் மத்திய பிரதேசம் சென்றிருக்கிறார். இனிமேற்பட்டு கைலாயத்துக்கு போக போகிறார் என்ற செய்தியை நாம் அடுத்த வாரம் நாம் சிந்திக்கலாம் என்று நான் நிறுத்துறேன். இந்த 352 என்னுடைய வகுதை 352வது இருக்கு. அதுவரை நம்ம நிறுத்தி வைக்கலாம். மங்குள் சுற்றிய வெற்பினோடு வனங்கள் யாரு கடந்தது என்று பங்கைய பழனத்து மத்தியம வைத்திரம் மத்திய பிரதேசம் வந்தார் என்று காலத்திலிருந்து ரூட்டு போடுறார். காலத்தி இன்றைக்கு ஆந்திர பிரதேசம் போச்சு, அன்னைக்கு தமிழ்நாடா இருந்தது. ஸ்ரீசைலம் தான் அன்னைக்கு ஆந்திரம் இருந்தாலும் இன்னைக்கு காலத்தி ஆந்திரவா போச்சு. அதனால காலத்தி சென்றார், ஸ்ரீபற்பதம் ஆந்திரா, அப்புறம் கன்னட நாடு கோகர்ணம் சென்றார். கோகர்ணம் சென்ற பின்னாலே இந்த பெங்கால் நாட்டுக்கு போய் மத்திய பிரதேசம் சென்றிருக்கிறார். அது இன்னைக்கும் அந்த பூகோளம் அப்படிதான் இருக்கு. சரியாதான் அன்னைக்கு சொன்ன விஷயம் இன்னைக்கும் ரொம்ப மாறல. அப்படிதான் இன்னைக்கு போனா அப்படிதான் ரூட் அப்படிதான் போய் ஆகணும் சொல்றாங்க. இதெல்லாம் பிளைட்ல நேரா போய் இறங்கிடுறாங்க. எனக்கு வர இல்லை. அன்றைக்கு எல்லாம் பாவம் அப்பெல்லாம் நடந்துதானே போனார். எவ்வளவு தூரம் எண்ணி பாருங்க. இவளெல்லாம் இவ்வளவு தூரம் போயிருக்கிறாருன்னா அது எவ்வளவு நாள் ஆயிருக்கும். உடம்பு அவருக்கு வன்மையா இருந்திருக்கணும் இல்லையா? அது எண்ணிதான் போறார். என்ன முடிவு பண்றார்? கைலாயத்துக்கு போய் நான் திருப்பி வரணுமா, நான் வர வேண்டாம், அவர்தான் முடிவு பண்றார். அவருக்கு அப்படிதான் முடிவு பண்ணி போறார். எல்லாம் அங்க தரிசனம் பண்ணிட்டார், எல்லாம் தொண்டை நாடு எல்லாம் பண்ணிட்டார். இனிமேற்பட்டு கைலாயத்துக்கு போக வேண்டியதுதானே என்று அவர் முடிவு செய்துதான் போகிறார். ஆனால் பெருமான் விடலை. இன்னும் உனக்கு எவ்வளவு வேலை இருக்குப்பா, நீ என்ன முடிவு பண்றது, கைலாயத்துக்கு வர்றது நான் முடிவு பண்றது என்று திரும்பி போ என்று சொல்ல போறார். அதே மாதிரிதான் பின்னால வந்த பின்னால் கைலாயத்திலிருந்து அப்புறம் திருவையாறுக்கு வந்த பின்னால் பாடுகின்ற பாடலாம் அருமையான பாடல். அவ்வளவு பதிகங்களும் அவர் பாட வேண்டியதா இருந்தது. எனவே பெருமான அவரை சொல்ல போறார், மண்ணு தீண்டமிழ் பின்னும் வழுத்துவதற்காக நீ வர வேண்டும் என்று திருப்பி அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அதனால அந்த அறுவரையில் அவன் நிறுத்துவோம். என்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. ரொம்ப மகிழ்ச்சி. மறுபடியும் எல்லாம் சந்திக்கலாம்.